ओम श्री महागणपतये नमः। चित्सभेशा शिवचिदम्बरं नमः शिवकाम्ये जगदम्बिके। ओम शन्नो मित्रः संवरुणः शन्नो भवत्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्। ओम शांति शांति शांति। शन्नो मित्रः संवरुणः शन्नो भवत्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्मावादिशं ऋतमवादिशं सत्यमवादिशं तन्मामावीत् तद्वक्तारमावीत् आवीन्माम् आवीद्वक्तारम्। ओम शांति शांति शांति। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। तत्संयोरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपतये दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वञ्जिगातु भेषजं शन्नो अस्तु द्विपते शञ्चतुष्पते। ओम शांति शांति शांति। हरिः ओम। குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமிழ்சிரிப்போ பனித்த சடையும் பவளம்போல் மேனியிற்பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து வரவேற்புரையை ஸ்ரீ சிதம்பரேச சத்சங்கத்தின் சார்பாக திரு எம் கிருஷ்ணசுவாமி ஐயா அவர்கள் செய்வார்கள். சித்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமி ஜெகதம்பிகே. தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல நம்பெருமான் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமன் ஆனந்த நடராஜராஜமூர்த்தியினுடைய கிருபாகடாட்ச அனுகிரகத்தோடும் காஞ்சி முனி ஸ்ரீ ஸ்ரீ பரமாச்சாரியாருடைய ஆசீர்வாதத்தோடும் ஆசியோடும் இன்றைய தினம் சுபயோக சுபதினத்தில் மகாபிரிவாளுடைய தெய்வத்தின் குரல் 8வது பாகமானது சுவாமிகளுடைய ஆசீர்வாதத்தோட ஜூன் 10, 2025 திருப்பதியில் ஆன்றோர் சான்றோர்களெலாம் சேர்ந்து இரு காஞ்சி மட்டாதிபதிகளுடைய திருக்கரங்களால் இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தினுடைய எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமான் ஸ்ரீதரன் ஐயா அவர்களும் ஸ்ரீமான் ரவி குருநாதன் ஐயா அவர்களும் இந்த புத்தகம் வெளிவருவதற்கு எல்லா விதத்திலும் பிஹைண்ட் ஆஃப் தி ஸ்க்ரீனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமான் மாறன் ஐயா அவர்களும் சேர்ந்து திருப்பதியில் இந்த வைபவமானது வெங்கடாஜலபதியினுடைய கிருப்பையிலேயே சிறப்பாக நடந்தது. அதனுடைய தொடர் நிகழ்ச்சியாக இந்த புத்தகத்தினை, இந்த நூலினை, இந்த ஒரு பொக்கிஷத்தினை
இதுக்கு தொடர்புடைய ஒரு 4-5 இடங்களில் வெளியிடலாம் அப்படின்னு அந்த டீம் வந்து ஒரு டிசைட் பண்ணி ஒரு 4-5 இடம் செலக்ட் பண்ணான். அதில் நமது சிதம்பரம் இடம் பெறவில்லை. முதல்ல இது வந்து மூலாதாரம், தஹராகாசம், சிதாகாசம், ஹர்த்புண்டரீகம் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றிற்கும் மூலாதாரமாக இருக்கக்கூடிய பரம்பொருடைய சதாசிவ பீடத்தில் இருக்கக்கூடிய சிச்சபேசன் திடீர்னு ஒரு மிராக்கல் செஞ்சார். என்னான்னு சொன்னாக்க, அர்த்தஜாமத்தில் எல்லா தெய்வங்களும் இங்கே வந்து ஒடுங்குது, காலையில் அது ஸ்தானத்துக்கு போகுது. அப்படிப்பட்ட அர்த்தஜாம பூஜையில் முடிச்சுட்டு தரிசனம் முடிச்சுட்டு வெளில வரும்போது சிச்சபேசன் இந்த டீமில் இருக்கக்கூடியவாளுக்கு ஒரு நடராஜருடைய தீவிர பக்தராக நடராஜர் இருக்கக்கூடியவர் மூலியமாக ஒரு ஆக்ஞையை பண்ணுறார். அந்த ஆக்ஞையை பண்ணப்பட்டது திரு மாறன் கோவிந்தசாமி அவர்களுக்கு. அந்த மூலமாக பக்தர் மூலமாக செஞ்சது யாருன்னு சொன்னாக்க, நம்ம நடராஜர்கிட்ட தீவிரமாக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கக்கூடிய திரு ஹரிஷேட்ஜி அவர் வந்து அங்கேருந்து அர்ஜாமதி இதெல்லாம் ஒரு ஃபியூ மினிட்ஸில் சுவாமி டிசைட் பண்ணார். அதுக்காக இந்த இடத்துல இது எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டசிக்காக நம்ம அதை சொல்லணும், இந்த இடத்துல சொல்ல முடியும். ஸோ அடியன் வந்து அதே இடத்துல கொஞ்சம் 10 அடி தள்ளி இருக்கேன். ஸோ இந்த 3 பேரையும் சுவாமி கூட்டி வைக்கிறார். இந்த ப்ரோக்ராம் நடத்தணும்னு ஆக்ஞை பண்ணுறார். அங்கேயே சிதம்பரேசகத்தில் நம்ம நடத்திடுவோம் அப்படின்னு உத்தரவு வருது. அதற்கான ஏற்பாடுகளை உடனே சார் வந்து இதனுடைய எல்லாவற்றிலையும் அவர் வந்து ஒரு முக்கியஸ்தராக இருந்தாலும் கூட ஒரு டீம் இருக்குது, அதுக்கான ஒரு கட்டஸ் இருக்குது, ஒரு ரெஸ்பெக்டட் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மெசேஜை இம்மிடியேட்டாக அந்த டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணார். அவள் ஓகே பண்ணிடலாமே அப்படின்னு சொன்னால், அதனுடைய அடிப்படையில் இந்த ஒரு வைபவமானது இன்றைக்கு சுவாமி கிருபையில் நடக்குது. அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய முதல்ல வித்தவுட் ஆடியன்ஸ் எந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் இல்லை. அதனால் வந்திருக்கக்கூடிய நடராஜர் பக்தர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், விஐபிஸு எல்லாரையும் இந்த சிதம்பரேச சக்தி சார்பாகவும் வேதா சார்பாகவும் வருக வருக என முதற்க வரவேற்கிறோம். அதுக்கப்புறம் இந்த புஸ்தகத்தை பற்றி 8 பாகம் 7 பாகம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுத்து பரமாச்சாரி இருக்கும்போதே. இப்பொழுது 8வது பாகமானது வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக அதை பற்றி எபோட்டு சொல்ல இருக்கக்கூடிய லெஜண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்கா. அவள் சிறப்பாக சொல்லுவாள். அதனுடைய துணை நூல்களாக ஒரு 5 புஸ்தகங்களை வெளியிட்டிருக்கா. அதை பற்றியும் அவள் சொல்லுவாள். அந்த புஸ்தகங்களெல்லாம் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதை என்ன வாங்கி படிக்கணும். 7 வேலையும் படிச்சிருக்கேன், 8வது வேலையும் படிக்கணும். 7ம் படிக்கல, 8வது வேலை படிக்கலாம். 5 துணை நூல்கள்னு சொல்கிறாள், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு ஈகர்னஸ்லாம் வரலாம். அந்த ஆர்வத்துக்காக அவள் ரொம்ப சிரமப்பட்டு சென்னையிலேருந்து யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவள் வாங்கிக்கிறதுக்காக புத்தகங்கள் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நம்மளுடைய அழைப்பை ஏற்று இந்த வேதா பதிப்பகம் சொல்லக்கூடிய அந்த வேத பிரகாசனத்தினுடைய முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய எல்லா காரியகர்த்தாக இருக்கக்கூடிய ஸ்ரீமான் வேதா ஸ்ரீதரையா அவர்களை அன்போடு விழாக்குழு சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அதே போலவே 2வதாக ஸ்ரீமான் அவருக்கு லெஃப்ட் ஹேண்டட் எல்லாமே அந்த கலந்தான் செய்ய நான் அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்போது அவர் இவர்கிட்ட கேட்குறேன். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பர்சன் ஸ்ரீமான் ரவிகுருநாதன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் அனைவரும் சார்பாக வரவேற்கிறோம். நம்ம சிதம்பரத்தில் விவிஐபிலாம் நிறைய பேர் இருக்கா. இவளுடைய பிராபல்யங்களும் இவளுடைய தர்ம காரியங்களும் இவளுடைய தெய்வீக காரியங்களும் நிறைய செஞ்சுட்டுருக்கா. அப்படிப்பட்டவாளை செலக்ட் பண்ணி சுவாமி இங்கே அனுப்பிச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஸ்ரீமான்கள்லாம் இங்கே அமைந்திருக்கான். அதில் இந்த புத்தகத்தை பெறுவதற்கு நம்மளுடைய அழைப்பை ஏற்று எந்த ஒரு விஷயமும் சிதம்பரத்தில் நடக்குது, நம்ம ஒரு காரியம் செய்கிறோன்னா அப்பையிலேருந்து ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னாக்கா, நடராஜர் தான் சபாநாயகர், சபாபதி, அதுதான் சபாநாயகர். அங்கேயும் சொல்கிறான் ஸ்ரீ சபாநாயகர் பொய்தீஸ்வரர்கள் ஸ்ரீ சபாநாயகர் கோயில்னா நடராஜருடைய கோயில். இந்த சபாநாயகருடைய பிரதிநிதியாக ஒவ்வொரு ஆண்டும் திருவள்ளுச்சூட்டு மூலியமாக நடராஜரே தேர்ந்தெடுக்கக்கூடியவர் தான் அந்த வருஷத்தினுடைய செக்ரட்டரி. அப்படிப்பட்ட இந்த வருஷத்துடைய செக்ரட்டரி எங்களுடைய அழைப்பினை ஏற்று மனமுவந்து இங்கே வந்திருக்கிறார்கள். திரு தானா
சிவசுந்தர தீட்சர், செயலாளர் சபாநாயகர் சிதம்பரம் அவர்களை எங்கள் அனைவரும் சார்பாக வரவேற்கிறோம். அதே போலவே எம்லிட் சாஸ்திர சிரோமணின்னு சொல்லுவான், நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கார். சான்ஸ்கிரிட்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி ஸ்கிரிப்டோடைய நிறைய புத்தகங்களை வெளியிட்டக்கூடிய எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாத ஒரு பொக்கிஷம் சொன்னாக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராணா ராமலிங்க ஐயா அவர்கள், இந்த ராமலிங்க ஐயா அவர்கள் இப்போது நமக்காக வந்திருக்காங்க. அவருக்கும் நமஸ்கரித்து வருக வருக வரவேற்கிறோம். அதே போலவே நம்ம ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்லுவோம் டாக்டர் ஏவிஆர்னு சொல்லி. ஏவிஆர் அவர்கள் ஒரு வைணவத்துக்கு பிரமாணமாக இருந்து எங்கே பார்த்தாலும் பிரவச்சனம் பண்ணியிருக்கார். நம்ம கோயிலில் எப்படி நம்ம பெரியவா சொல்லணுமோ அதே அதில் வைணவத்தை ஒரு பெரிய லெஜெண்டாக இன்றைக்கி இருந்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் ஐயா தான். இப்படிப்பட்ட டாக்டர் ஸ்ரீமான் ஏவிஆர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். அவர் பத்திரிகை வாய்ந்த ரிசீவ் பண்ணிட்ட ஆசீர்வாதம் சொன்னார். இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் எல்லாவற்றிலும் உறுதியாக இருந்து முதன்மையாக நடத்தக்கூடிய திருவாளர் மாறன் சார் அவர்கிட்டையும் அதை வலியுறுத்தி சொல்லி ஆசீர்வாத மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார். ஸோ அவரையும் விழாக்குழுவின் சார்பாக நமஸ்கரித்து வரவேற்கிறோம். அதே போலவே ஆடிட்டர் கேவினா எல்லாருக்கும் தெரியும். சிதம்பரத்தில் ஒரு ஃபெமிலியர் ஆடிட்டர் ஸ்ரீமான் கே வைத்தியநாதன் ஐயா அவர்கள் இவாலாம் இப்படி சொல்கிறோம். அவர் நம்ம எல்லார்ட்டையும் சொல்கிறது என்னென்னா, காட்சி மடத்தோட மிக நெருங்கிய தொடர்புடையவர். இப்போது சமீப காலங்களாக ஜெயேந்திர சுவாமிகள் வந்தபோதெல்லாம் அவாத்தில் தான் தங்கினார். அவர் மேலே அவருக்காக ஒரு குடில் அமைத்து அங்கு அவருக்கான ஒரு உபச்சாரங்கள்லாம் செய்து சிதம்பரத்துக்கு போனால் இங்கே தான் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான். நிறைய காரியங்கள் இப்போ பாண்டியநாயக கும்பாபிஷேகத்துக்கு ஜெயேந்திர சுவாமிகள் மூலியமாக சாதாரண செஞ்சார். நடராஜர் குழுக்கு நிறைய திருப்பணிகள்லாம் செஞ்சுருக்கிறார். அப்படிப்பட்ட ஆடிட்டர் கே வைத்தியநாதி அவர்களை அனைவரும் சார்பாக வரவேற்கிறோம். அதே போலவே கைலை செல்வர் தர்மபூஷன் ரத்னசாமி செட்டியாருடைய புதல்வர், தர்ம கைகத்தினுடைய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கை ஸ்ரீமான் எஸ்.ஆர். ராமநாதன் ஐயா அவர்களும் அந்த நிகழ்ச்சிக்கு மனமுந்து வந்திருக்கார். அவரையும் நமது அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்குவது, அதாவது ஒரு கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக நிறைய சத்சங்கள்லாம் பண்ணிட்டுருக்கார். பெருவழி பொற்பாத பெருவழி அப்படின்னு சொல்லி ஒரு சத்சங்கத்தை நடத்தின்னு இருக்கார். அப்படிப்பட்ட நமக்கு அன்புக்குரிய டாக்டர் எஸ். செல்வமுத்துக்குமார் ஐயா அவர்கள் இங்கே நமக்காக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் அனைவரும் சார்பாக வரவேற்கிறோம். அதே போலவே இந்த வேத கோஷத்தை முதலே துவக்குவதற்காக தியாகபாதீஸ்வரர்களும் ஆனந்த சர்மா நிறைய குழந்தைகள்லாம் இன்றைக்கி நிறைய விஷயங்களில் சொல்லிக் கொடுத்துட்டு பால்யத்தே நிறைய சைஷவே அபியஸ்தானான்னு ரகுவம்சத்தில் காளிதாஸ் சொன்ன மாதிரி இந்த சைஷவத்திலேயே குழந்தை பருவத்திலேயே நிறைய குழந்தைகளுக்கு நல்ல அபியாசங்கள் தான் சொல்லிக் கொடுத்துருக்கார். அவரையும் இந்த நிகழ்ச்சி சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த ஆன்மீக காரியங்களுக்கெல்லாம் தொடர்ந்து நம்மளெல்லாம் ஊக்குவிச்சுட்டு அவரும் நிறைய செஞ்சுட்டுருக்கார். இறைப்பணி மதிப்பிற்குரிய ஜா. ராகவன் ஐயா அவர்கள் தான் நன்றி உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த விழாக்குழுவின் சார்பாக வரவேற்று இங்கு மனசளவிலேயே இந்த நிகழ்ச்சி எழுதுவதற்கு மனதார வாழ்த்தக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்து இத்துடன் வரவேற்பை நிறைவு செய்கிறோம். சிவா, திருச்சிற்றம்பலம். ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது ஸ்ரீ சபாநாயகர் கோயில் பொது தீட்சிதரின் செயலர் பிரம்மஸ்ரீ திருத்த சிவசுந்தர தீட்சிதர் ஐயா அவர்களுக்கு ஸ்ரீ சிதம்பரேச சத்சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் அவர்களுடன் இணைந்து ஆன்மீக பணியில் என்றும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் திரு மாறன் கோவிந்த சுவாமி மற்றும் திரு ராம செல்வமுத்துக்குமரேசன் ஆகியோர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள்.
இப்பொழுது ஸ்ரீ சபாநாயகர் கோயில் பொதுதீட்சர் செயலர் ஐயா அவர்களை இந்த நிகழ்வுக்கு பெரும் துணையாக இருக்கும் திரு ரவி குருநாதன் ஐயா அவர்களுக்கும் வேதா திரு டி ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுடன் இணைந்து ஸ்ரீ சிதம்பரேஸ் சச்சங்கம் அவர்களுக்கு சிறப்பு செய்யும். தொடர்ந்து பிரம்மஸ்ரீ திரு ராமலிங்க ஐயா அவர்களுக்கு திரு வேதா ஸ்ரீதரன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். மற்றும் சிதம்பரேஸ் சங்கம் இணைந்து சிறப்பு செய்யும். ஆடிட்டர் திரு கே வைத்தியநாதன் ஐயா அவர்களுக்கு ஸ்ரீ சிதம்பரேஸ் சத்சங்கம் மற்றும் திரு ரவி குருநாதன் ஆகியோர் சிறப்பு செய்வார்கள். கைலை செல்வர் திரு எஸ்.ஆர். ராமநாதன் ஐயா அவர்களுக்கு திரு வேதா ஸ்ரீதரன் அவர்களும் ஸ்ரீ சிதம்பரேஸ் சத்சங்கமும் சிறப்பு செய்யும். நன்றி. தொடர்ந்து இன்றைய முக்கிய நிகழ்வான நூல் வெளியீடு. அந்த நூல் வெளியீட்டுக்கான அறிமுக உரையை வேதா திரு ஸ்ரீதரன் அவர்களும் திரு ரவி குருநாதன் அவர்களும் வழங்குவார்கள். அதற்கு பின்பாக நூல்கள் வெளியிடப்படும். அனைவருக்கும் அன்பான பணிவான நமஸ்காரம். இன்றைக்கி 6 புஸ்தகங்கள் வெளியிடுறோம். அதில் முதல் நூல் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி. தெய்வத்தின் குரல் தெரியாத ஆஸ்திகர்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. மகா பெரியவா தெரியாதவங்க இருக்க முடியாது. தெய்வத்தின் குரல்னா கூடவே ராகணபதி பெயர் ஞாபகம் வரும். ஆனால் எத்தனை பேருக்கு ராகணபதி பற்றி தெரியும்? யாருக்கும் தெரியாது. ராகணபதிங்கிற பெயருக்கு மேலே அவரை பற்றி எதுவும் தெரியாது. இந்த நூல் ராகணபதியை பற்றிய நூல். ராகணபதி அண்ணா பற்றி பேசணுன்னா பெரியவா பற்றி, சத்யசாய் பாபா பற்றி, யோகிராம் சுரத்குமார் பற்றி பேசாமல் ராகணபதி பற்றி பேச முடியாது. அதனால் இந்த நூலில் அவங்கள பற்றியும் சில விஷயங்கள் வரும். குறிப்பாக மகா பெரியவா பற்றி ராகணபதி அண்ணா ஆரம்ப காலத்தில் சொன்ன ஒரு 3 சம்பவங்கள் ரொம்ப இன்ஸ்பைரிங். அதில் 2 ஏற்கனவே அண்ணா எழுதியிருக்கார். ஆனால் ஒன்று எழுதினதில்லை. கொன்னை அபீத் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு பெரியவா பண்ண அனுகிரகம். இது மாதிரி சில சம்பவங்கள் வரும். ப்ளஸ் ராகணபதி அண்ணாவுக்கும் எங்களுக்கும், அவருக்கு பணிவிடை புரிந்த சிலர், எங்களுக்கும் அண்ணாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், சில சம்பவங்கள், அண்ணாவுடைய சில நூல்கள், அது பற்றின வினோதமான சில தகவல்கள்,
இதெல்லாம் இருக்கும். குறிப்பாக இந்த புஸ்தகம் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ஆல்ரெடி கிட்டத்தட்ட 1000 காப்பீஸ் போயிருக்கு. அதில் சிலர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, அண்ணாவனுடைய கடைசி நிமிடங்கள், அவர் உயிர் பிரிந்த விதம், அது படிக்கவே முடியல, அவ்வளவு எமோஷனலாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவருடைய மரணம் எப்படி நடந்ததுன்னா, கடைசி நாள் உடம்பை சக்கையாக பிழிஞ்சிட்டார். சாப்பாடே கிடையாது பெரும்பாலும். அவர் சாப்பிட்ட நாளை விட உபவாசம் இருந்த நாட்கள் ஜாஸ்தி. உடம்பை சக்கையாக பிழிஞ்சிட்டு லாஸ்ட் 2 hours படங்கள் வெட்ட வெளி இப்படியே பார்த்துட்டே இருந்தார். உயிர் பிரியும் போது சக்திவேல்னு ஒரு க்ளோஸ் டிவோட்டி பல்ஸ் பார்த்துட்ருக்கார். அவரை பார்த்து பை பைன்னு சொல்லிட்டு போனார். இதுதான் அவருடைய மரணம். அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யூகிச்சு புரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகம் எழுதினதை பற்றி சொல்லணும் அப்படின்னா சூடான ஐஸ்கிரீம் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நாங்கள்லாம் ராகணபதி அண்ணா கூட இருந்தவங்க, எங்களுக்கு அவரை பற்றி எழுதணும்னு ரொம்ப ஆசை உண்டு. ஆனால் அவருடைய லைஃப் எப்படி இருந்ததுன்னா, தன்னுடைய பெயர் உட்பட எல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு போனார். அவர் எதுலேயும் ஒட்டலை. அதனால் அவரை பற்றி எழுதுறது அபச்சாரம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வும் இருந்தது. ரெண்டும் உண்மை. ரொம்ப ஆசையாக எழுதினதும் உண்மை, அண்ணாவுக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதால ஒரு குறுகுறுப்பு இருந்ததும் உண்மை. இந்த புக்கில் ஒரே ஒரு சம்பவம், அண்ணாவுடைய லைஃப் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு தடவை நானும் என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் இளங்கோவும் அண்ணாவை பார்க்க போயிருந்தோம். அண்ணா எங்களுக்கு வேஷ்டி கொடுத்தார். அவருக்கு 2 வேஷ்டி, எனக்கு 1 வேஷ்டி. நான் ஆஃபீஸுக்கு பேண்ட்டில் போகிறேன், அதனால் எனக்கு 1 வேஷ்டி மட்டும். அவர் எப்பயுமே வேஷ்டி தான் கட்டுவார், அதனால் அவருக்கு 2 வேஷ்டி. எனக்கு அண்ணா என்ன கொடுத்தாலும் பிரசாதம். ஆனால் இளங்கோவனுக்கு கூச்சமாக இருந்தது. அண்ணா பிரம்மச்சாரி, நம்ம கிரகஸ்தர்கள், நாம் தான் அவரை கவனிச்சுக்கணும், நாம் தான் அவருக்கு சர்வீஸ் பண்ணணும். அதனால் அவர் வாங்கிக்கிறதுல கூச்சம். அண்ணா கிட்ட கேட்டார், ஏன்னா எங்களுக்கு ஏன்னா நீங்கள் கொடுக்குறீங்க, நாங்கள் தானே உங்களுக்கு காணிக்க கொடுக்கணும். பரவாயில்ல இளங்கோ, பிரியமாக தரேன் வச்சுக்கோ. இவருக்கு அப்பயும் கூச்சம் போகலை. அடுத்து ஒரு கேள்வி கேட்டார், அண்ணா எதுக்குண்ணா 2 வேஷ்டி கொடுத்துருக்கீங்க, நான் ஒன்று யாருக்காக கொடுத்துருட்டுமாண்ணா? அண்ணா சிம்பிளாக சொன்னார், இளங்கோ அந்த வேஷ்டி நான் உனக்கு கொடுத்துட்டேன், இப்போ அது உன்னோடது, அதை நீ என்ன பண்ணினா எனக்கு என்னப்பா? இது இந்த வேஷ்டி விஷயத்தில் மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுத்த பொருளில் மட்டும் இல்லை, அவர்கிட்ட இருந்த அவருடைய பொருட்களையுமே அவர் இப்படி தான் நடத்தினார். இதை மாதிரி ஒரு வாழ்க்கை. இந்த புஸ்தகத்துக்கு நந்தவனத்தில் ஓராண்டின் பெயர் வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நந்தவனத்தில் ஓராண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி பாட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையை அது மீன் பண்ணுறது, நம்ம வாழ்க்கையை வீணடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் சித்தர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எனக்கு என்னமோ வேறு மாதிரி பொருள் தோன்றது. அண்ணா மாதிரியான மகான்களுக்கு தான் இந்த பாட்டு பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் உண்மையிலேயே என்ன பண்ணார்னா, தெய்வத்தின் குரல் உட்பட அவருடைய லைஃப் மிஷன் தெய்வத்தின் குரல், அது உட்பட எதுலேயுமே அவர் இல்லை. அவர் வாழ்ந்தார் நான் நினைக்கல, அவர் விளையாண்டார்னு அவருடைய வாழ்க்கையை பார்த்தேன். இந்த நந்தவனத்தில் ஓராண்டி பாடல் அவருடைய லைஃபுக்கு 100% பொருந்தும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ரெண்டாவது புஸ்தகம் மைத்ரி. இந்த புஸ்தகத்துக்கு ஒரு பின்னணி ஒன்று சொல்லணும். என்னன்னா, சுமார் ஒரு 7-8 வருஷம் முன்னால் ஃபேஸ்புக்கில் நீங்கள் கூட சிலர் பார்த்துருக்கலாம், ஒரு பெயிண்டிங் வைரலாக ஓடிட்டு இருந்தது. என்னென்னா, மகாபிரிவா ஒரு முஸ்லீம் ஒருத்தரை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் பார்த்துருக்கீங்க. பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, அருவருப்பாக இருந்தது, மனசுக்கு கஷ்டமாக இருந்தது, எல்லாம் உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் நான் யோசிக்க எனக்குள்ளே எனக்கு ஒரு ஃபீலிங் என்ன வந்ததுன்னா, அந்த பெயிண்டிங் வரைஞ்ச பையன் மேலே தப்புன்னு எனக்கு சொல்ல தோணலை. ஏன்னா இன்றைக்கி ஃபேஸ்புக்கு, ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும், சோஷியல் மீடியா எப்படி இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் போய் என்னத்தையோ போஸ்ட் போடணும், அதுக்கு லைக் வேணும், 4 பேர் கமெண்ட் போடணும், ஆசை எல்லாருக்கும் இயல்பாக வருது, எல்லோரும் இப்படி தான் இருக்கும்.
இப்போ இளைஞர்களை குறை சொல்லணும், அவனுக்கு அந்த ஆசை இருக்கத்தானே செய்யும். அதுலேயும் அந்த பையன் என்ன நினைக்கிறான், நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும் தான் ஆசைப்பட்டிருக்கான். எங்கள் பெரியவா அவருக்கு சர்வ தர்ம சமபாவனை உண்டு அப்படின்னு சொல்லணும் தானே அவன் ஆசைப்பட்டான். அதில் நம்ம குறைகான இடம் இல்லை. ஆனால் அவன் பண்ணது அசட்டுத்தனம். ஏன்னா அவனுக்கு விஷயம் தெரியல, மடத்த ஆச்சாரமும் தெரியல, பெரியவாளோட நியமங்களும் தெரியல. அது அவன் தப்பா நம்ம தப்பா, அவன் தப்பா நம்ம தப்பா, நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்கல அடுத்த தலைமுறையினருக்கு இல்லையா. அவன் பெரியவா பற்றி ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது நியாயம், நம்ம அதை மதிக்கணும், அவனுக்கு நம்ம ஃபீட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்காக வந்த புஸ்தகம் இது. இதில் பெரியவா வாழ்க்கை சம்பவங்கள் 86 சம்பவங்கள் இருக்குது. எல்லாமே அரை பக்கம், முக்கால் பக்கம், ஒரு பக்கம், 2 பக்கம், அவ்வளோதான். இந்த புஸ்தகத்தை 1 மணி நேரத்தில் இருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே யாருமே படித்து முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் புக். எல்லாமே கம்பைல்டு ஒன்லி பை ராகணபதி அண்ணா. ராகணபதி அண்ணா எழுதினது மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோம். அதனால் இதனுடைய ஆத்தென்டிசிட்டி பற்றி யாருக்கும் எந்த சந்தேகமும் வேணாம். கண்ணை மூடிட்டு யார் வேணால் யார்கிட்ட வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். இதில் 2 முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று எவ்வளவோ மகான்கள், எவ்வளவோ தியாகம் பண்ணவங்க, சமுதாயத்துக்காக உழைச்சவங்களெல்லாம் நம்ம மறந்துட்டோம். நமக்கு பாரம்பரியம்லாம் ஆல்மோஸ்ட் ஒன்றுமே நமக்கு சொல்லித்தரப்படலை. இந்த மாதிரி மறக்கப்பட்டவங்களில் ஒருத்தர் அன்னதான சிவன். அந்த பெயரே இந்த கால ஜெனரேஷனுக்கு யாருக்கும் தெரியாமல் போயிடுது. அவரை பற்றி பெரியவா பேசினது, அண்ணா எழுதினது, அவருக்கு பெரியவா ஒரு மகாமக சமாராதனம் போது பெரியவா பண்ண அனுகிரகம், அதெல்லாம் இந்த புஸ்தகத்தில் இருக்குது. அடுத்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இந்த புக்கு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒன்று சவுடாப்பூரில் பெரியவா இருந்தப்போ, மகாராஷ்டிரா சவுடாப்பூரில் பெரியவா இருந்தப்போ நடந்த ஒரு சம்பவம். பெரியவாளுக்கு வச்சுருந்த பால் பூஜாவில் ஒரு பூனை தலையை விட்டுட்டு எடுக்க வரல. ரொம்ப நேரம் போராட்டம். பெரியவாளுக்கு பூனை செத்து போயிடுமோ அப்படின்னு ஒரு கவலை. கூட இருக்கிறவங்களுக்கு பெரியவா சந்நிதியில் இந்த பூனை செத்து போயிடக்கூடாது, என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம். ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக பூனைக்கு விடுதலை கிடைச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னாராம், பூஜாவை நல்லா டைட்டாக மூடி வச்சா அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. அப்போ பெரியவா சொன்னாலாம், வாய் அகலமான பாத்திரத்தில் பாலை வச்சுட்டா பூனைக்கு பிரச்சனை இருக்காது. தட் இஸ் பெரியவா. இந்த மாதிரி சின்ன 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 நிகழ்வுகள் இதில் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று, அண்ணா பெரியவா, அந்த அண்ணா பார்த்த பார்வையை சொல்கிறதுக்காக நம்மெல்லாம் படத்தில் பார்த்துருப்போம். பெரியவாளை பார்க்க போகும்போது எவ்வளோ கூட்டம் இருக்கும், வரிசையாக அப்படியே போயிட்டே இருக்கும், ஜருகண்டி தான் எல்லாம் போயிட்டே இருக்கும். அதில் ஒருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க, சிலர் பத்திரிகை கொடுப்பாங்க, குடும்ப விஷயம் ஷேர் பண்ணிப்பாங்க, வருத்தம் சொல்லுவாங்க, பிரார்த்தனை இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லாமே ஒரு சில செகண்ட்ஸ். அப்படி ஒருத்தராக போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவ கேட்குறா, சொல்லுமா உனக்கு என்ன பிரார்த்தனை அப்படின்னு. சின்ன பொண்ணு அது சொல்லித்தான், பெரியவா தீர்காயுசா இருக்கணும். இதில் அண்ணா பெரியவா ரிலேஷன், அண்ணா எப்படி பார்த்தா பெரியவாளைங்கிறது இதுக்கு அடுத்த வரியில் வருது. தன்னுடைய பக்தியை கூட அடக்கத்துடன் வெளியிடும் பெரியவாளே என்று மெய்சிலிர்த்து விட்டார், காமாட்சி என்று உறக்க கூவினார். அந்த பெரியவா எப்படி இருந்தா அப்படிங்கிறத அண்ணா பார்த்த விதம். இந்த மாதிரி சின்ன 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 சம்பவங்கள். இதில் நிறைய ஜோக்கெலாம் இருக்கும். பெரும்பாலும் இது பெரியவாளோட கருணை சம்பந்தமான விஷயங்களே நிறைய இருக்கிறதால இதுக்கு மைத்ரி அப்படின்னு பெயர் வச்சுருக்கோம். 3வது புஸ்தகம் காஞ்சி முனிவர் நினைவு கதம்பம். இந்த புஸ்தகத்தை பற்றி ஒரு ஒன்லைன் சொல்லணும்னா, ராகணபதி அண்ணா தெய்வத்தின் குரலையே தொகுத்தார். ஆனால் மகாபெரிவா பற்றி அவர் ஜாஸ்தி எழுதினதில்லை. எழுதினது குறைச்சல் தான். அந்த குறையை நிவர்த்தி பண்ணுற மாதிரி வட்டியும் முதலுமா எழுதின புஸ்தகம் ராகணபதி அண்ணா பார்த்த மகாபெரியம். முழுக்க முழுக்க பிறந்த தேதி, திதி, நட்சத்திரம், மாதம், வருஷம் அதில் ஆரம்பித்து பூர்வாஷ்டிரம பெயர், சந்நியாசாஷ்டிரம பெயர், அவதார ஸ்தலம், அதுவும் விழுப்புரம் பற்றி பெரியவா சொன்னது, அண்ணா எழுதியிருக்கிறது எல்லாம் பார்த்தா இதுக்காகவே நாங்கள் மெனக்கிட்டு நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்தோம். அந்த ஃபோட்டோகிராஃப் எடுக்கும்போதே அது 100% பெரியவா அனுகிரகம். வி குட் ஃபீல் இட். நாங்கள் கிடைக்காதுன்னு நினச்சி திரும்பும்போது 15-20 அடி தூரத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒருத்தர் நின்றுட்டார். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது. 100% இது பெரியவாளோட கருணை, வேறு எதுவுமே கிடையாது இந்த புத்தகங்கள்.
இது மாதிரி நிறைய. அதுக்கப்புறம் இந்த புக்கினுடைய மெயின் தீம் க்ரக்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. உங்கள் ஊர் பக்கத்தில் தான் அந்த பாதம் இருக்குது. பெரியவா வந்து தன்னுடைய பாதங்களையும் வலது கரத்தையும் சந்தனத்தில் பதிச்சு கொடுத்துருக்கான். கனகா அம்மா அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு அந்த ஃபோட்டோலாம் கிடச்சது. இந்த நியூஸே நிறைய டிவோட்டீஸுக்கு தெரியாது. அதுலேயும் அந்த கை வந்து அந்த அம்மாவுக்கு என்ன ஆசை அப்படின்னா சின்முத்ரை வேணும்னு பெரியவா வந்து கை இப்படி பதிச்சு கொடுத்துருக்கா. மேலே வந்து கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் தனியாக இருக்குது. இவங்களுக்கு புரியல, என்னது இது தனியாக இந்த 2 விரல் மட்டும் இருக்குது, இதுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு. வீட்டுக்கு வந்து திறந்து பார்த்தா அந்த ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் சேர்ந்து சின்முத்திரையாக இருக்குது. இதை மாதிரி சம்பவம். அடுத்து இந்த சம்பவத்தை ஒட்டி அண்ணாவுடைய வர்ணனை, பாத ஹஸ்த மகிமை, அதை பற்றின வர்ணனை. அடுத்தது ரொம்ப முக்கியமான 2 பகுதிகள் என்னென்னா, பெரியவா பீட்டாதிபத்தியம் ஏறின, அது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். பெரியவாளை எழுதின ஆர்டிக்கிளும் சிலர் படிச்சிருப்பீங்க. வாட் லைஃப் ஹஸ் டாட் மீ அப்படின்னு பவன்ஸ் ஜேர்னலில் பெரியவா 1961 எழுதின ஆர்டிக்கிள். இப்போ இந்த 8th வால்யூமில் அந்த ஆர்டிக்கிளும் இருக்குது. அதில் வந்து பெரியவா அவருக்கு நீ தான் அடுத்த பீட்டாதிபதி அப்படின்னு அந்த மேஸ்திரி சொன்னதுமே ஆடி போயிட்டாளாம் சின்ன பையன் சுவாமிநாதன். மண்டி போட்டுட்டு கையை தூக்கிட்டு ராமா 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 நான் கத்தினேன்னு பெரியவா அதில் எழுதியிருப்பா. அதை பற்றி அண்ணா பெரியவா கிட்ட பிற்காலத்தில் தூண்டி 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 விசாரிக்கிறது, பெரியவா மழுப்பலாக பேசுகிறது, அதை பற்றி அண்ணாவோட கமெண்ட்ஸ், இதெல்லாம் இந்த புக்கில் இருக்குது. அடுத்ததாக பெரியவாளோட கண்ணீரும் கோபமும் அப்படின்னு நிறைவு பகுதி. பெரியவா கண்ணீர் விட்டு அழுத சம்பவம், கோபப்பட்ட சம்பவம். அந்த கோபத்துக்கு என்ன விளக்கம்னு அண்ணா ரொம்ப விரிவாக எழுதியிருப்பார். பெரியவாளுக்கு கோபம் கிடையாது, அவர் வாயாலேயே சொன்னது என்னென்னா பெரியவாளுக்கு மனசும் கிடையாது கஷ்டமும் கிடையாது அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருக்கா. எனக்கு மட்டும் கோபம் வந்துட்டால் என்ன ஆறுது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ பெரியவா கோபம்லாம் வரல, கோபம் சகார அப்படின்னு விளக்கியிருப்பான்னா கோபம் காட்டிய தருணங்கள் அப்படின்னு. இந்த மாதிரியான சம்பவங்கள் இதெல்லாம் அடங்கினது காஞ்சி முனிவர் நினைவு கதம்பம். அடுத்த புஸ்தகம் வந்து பாரதிய சமுதாய கட்டமைப்பின் ஆணிவேர். இந்த புஸ்தகம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வித் யூ வித்தவுட் யூ ஆர் இன்ஸ்பைட் ஆஃப் யூ அப்படின்னு சாவர்கர் கொட்டேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. உன்னோட நீ இல்லாமல் இல்லை உன்னை மீறி அப்படின்னு. அது மாதிரி இந்த புஸ்தகம் என்னை மீறி வந்த புஸ்தகம், என்னை மீறி வந்த புஸ்தகம். இந்த புஸ்தகம் போடக்கூடாதுன்னு எனக்கு நான் தடை போட்டுட்டேன். பெரியவா வந்து இதை போட வச்சா. 100% திஸ் இஸ் பெரியவாஸ் சாய்ஸ். நான் ஏன் போட விரும்பலை அப்படிங்கிறது இது கொஞ்சம் விரிவாக சொல்லணும். ஒரு நாள் இந்த புஸ்தகங்கள்லாம் நான் இங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது மிட் நைட்டில் எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு பெரியவர் அனுப்பிச்சிருந்தார். அதனால மெயில் அந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணால் இது கூட இருக்கிற அட்டாச்மெண்ட்டு நான் புக்காக போடணும், நாளைக்கு பகலில் கூப்பிட்றேன் அப்படி மெசேஜ் போட்டிருந்தார். என்ன அட்டாச்மெண்ட் ஓப்பன் பண்ணேன். இந்த பக்கம் நேரு படம், இந்த பக்கம் பெரியவா படம், பவன்ஸ் ஜேர்னல் ஆர்டிக்கிள். என்னடா நம்ம பெரியவா புக்கு போடணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பெரியவாளே வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் உட்கார்றா, சரி நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்ட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு படுத்துட்டேன். மறுநாள் அதை படித்தேன். நேரு வந்து சமுதாயத்தினுடைய நிலைத்த தன்மை, பாரம்பரியமான இயல்புகள் ப்ளஸ் அப்பப்போ ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இது 2ஐயும் பற்றி விரிவாக எழுதியிருக்கார். இப்போ இந்திய சமுதாயத்தில், தட் இஸ் 1956 இந்திய சமுதாயத்தில் ஏற்பட்டு வரக்கூடிய மாற்றங்களை பார்க்கும்போது இதை இந்த சமுதாயத்தால் எதிர்கொள்ள முடியல, தாக்கு பிடிக்க முடியல. இது இப்படியே போச்சுன்னா அது இந்த சமுதாயத்துக்கு ஒரு பேரழிவாக இருக்கும். இளைய தலைமுறையினருக்கு வாழ்வியல் கோட்பாடுகளை சொல்லிக் கொடுக்கறதுக்கு, நெறிகளை சொல்லிக் கொடுக்கறதுக்கு கூட எந்த ஏற்பாடும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு வருத்தப்பட்டு எழுதியிருக்கார். அதை பவன்ஸ் ஜேர்னல் எடிட்டர் பெரியவா கிட்ட கொடுத்து நீங்கள் இதுக்கு வந்து ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு கேட்குறார். பெரியவா வந்து நேரு ஆர்டிக்கிள் அதுக்கு பதிலாக அப்படிலாம் சொல்லலை. இந்த பிரச்சனை அவர் நேரு சொல்லியிருக்கிறது உண்மை, அப்படி இருக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தனக்கே உரிய வழியில் பெரியவா பேசுகிறா. அதில் 2 விஷயம் சொல்கிறா பெரியவா. ஒன்று, ஒரு மனுஷனுக்கு நல்லா நடமாடின்னு இருக்கான், திடீர்னு வியாதி வந்துடுத்து நடக்க முடியல. அப்போ என்ன தேவை? அவனுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவை. ரைட், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்.
ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உடம்பு முழுக்க சரியாயிடுச்சு. அப்போ 2 வேலை நடக்கணும். ஒன்று, மருந்தை நிப்பாட்டணும். இனிமேல் மருத்துவ சிகிச்சைக்கான தேவை இல்லை. 2வது, அவன் பழைய மாதிரி நடக்க ஆரம்பிக்கணும். இதுக்கு முன்னால் எப்படி நடமாடின்னு இருந்தாலும் அதே மாதிரி நடமாடணும். சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையும் அப்படி தான். சமுதாயத்துக்கு ஒரு சோதனைன்னு வந்தால் அதை எதிர்கொள்கிறதுக்கு சீர்திருத்த இயக்கங்கள் வரும். இந்தியாவில் அது மாதிரி வந்த சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாம் பற்றி பேசியிருக்கார். அது அந்த வேலையை செஞ்சதும் அதனுடைய தேவை முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் இந்த சமுதாயம் எப்படி நடக்கணும்னா தன்னுடைய இயல்பில் நடக்கணும். இந்த சமுதாயத்தின் இயல்பு என்ன அப்படின்னா அது வர்ணாசிரமம் தான். காலங்காலமாக இருந்து வந்த அமைப்பு. நீங்கள் அதை தப்பாக நினச்சி அது உயர்வு தாழ்வு அப்படி நீங்களாக புரிஞ்சுட்டு நீங்களாக அதை மாற்றினா அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? இத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருந்து வந்த ஒரு சிஸ்டத்தை சிலர் மாற்றி இவங்க மாற்றக்கூடிய புது ஏற்பாடு என்ன பலன் கொடுக்கும்னு யாருக்கும் தெரியாது, எப்படி ஆகும் தெரியாது. ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வர்ணாசிரமம்னா என்ன, அதனுடைய அடிப்படை என்ன அப்படியெல்லாம் விவரிச்சிருக்கா. எனக்கு இதை படித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கேள்வி. இப்போதைய சூழ்நிலை யாரும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சூழ்நிலையில் வர்ணாசிரம தர்மம் பற்றி என்றைக்கோ பெரியவா சொன்ன கருத்துக்களை நம்ம புக்காக போடணுமா, தேவையா? இப்படி நிறைய சிந்தனை, நிறைய குழப்பம் நான் திரும்ப ட்ராப் பண்ணேன். கடைசியாக இது ஒரு வழியாக வந்தது. முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு ஒரு செகண்ட் தாட். அப்போ நான் ஒரு சன்னியாசிக்கு அனுப்பிச்சேன். அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட், சுவாமிஜி நீங்கள் இதை முழுக்க படித்து பார்த்து போடலான்னு சொன்னால் நான் போடுவேன், போடாத அப்படின்னு சொன்னீங்களே லேசாக ஒரு தயக்கம் இருந்தாலும் நான் போட மாட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் பண்ணுறேன்னு. அவர் படித்து பார்த்துட்டு சொன்னார், ஸ்ரீதரா இது பெரியவாளோட சங்கல்பம் தான் எனக்கு தோன்றது, இந்த காலகட்டத்தில் இது வரணும் அப்படின்னு இருக்குது. அதனால் நீ போடுறது மட்டும் இல்லை, சமுதாயத்தில் ஜாதி ரீதியான தலைவர்கள், பொருளாதார துறையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்க, இப்படி வெவ்வேறு துறையில் இருக்கிற முக்கியஸ்தர்களை பார்த்து அவங்கக்கிட்ட இந்த புக்கை கொடுத்து படிக்க சொல்லு. இது சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக பெரியவா சொல்லியிருக்கிற விஷயம். அதனால் இதை நீ எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேரு, சமுதாய பெரியவங்கள்ட்ட கொடுத்து படிக்க சொல்லு, அந்த கடமை உனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ நான் இதை சொல்லும்போது, இந்த புத்தகம் ரிலீஸ் ஆகுது, இப்படி ஒரு பெரியவர் எனக்கு உத்தரவு போட்டிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ரீடர்ஸ் எல்லார்கிட்டையும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த உத்தரவு உங்களுக்கும் சேர்த்தது தான். இந்த புக்கு நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லை, தைரியமாக எல்லார்கிட்டையும் கொடுங்க. ஏன்னா இது என்ன மீறி பெரியவா சங்கல்பத்தில் வந்திருக்கிற புஸ்தகம். இது சமுதாயத்தில் ஏதோ ஒரு சிறிய அல்லது பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதில் நீங்களும் தோள் கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, நமஸ்காரம். திரு ரவி குருநாதன் அவர்கள் ஆச்சாரிய சுவாமிகள் அருளுரையினுடைய அந்த 8ஆம் பகுதியை பற்றி அறிமுகம் செய்வார்கள். ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் நமோ பகவதே காமகோடி சந்திரசேகராய. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இங்கு மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களுக்கும் வந்திருக்கும் ஆன்மீக பெருமக்களுக்கும் அனந்தகோடி நமஸ்காரம். தெய்வத்தின் குரல் இந்த 21வது நூற்றாண்டுலேயும் 20வது நூற்றாண்டுலேயும் கொஞ்சமாவது படிக்க தெரிஞ்சவா, நல்ல விஷயங்கள் கேட்க தெரிஞ்சவா அத்தனை பேருக்கும் அறிமுகமான பெயர் தெய்வத்தின் குரல். தெய்வத்தின் குரல்னு ஏன் அதுக்கு கணபதி அண்ணா பேர் வச்சா அப்படின்னு கேட்டால், அந்த புஸ்தகத்தை படித்தேன்னா பெரியவா பேசுகிற மாதிரியே இருக்கும், பெரியவா உங்ககிட்ட பேசுகிற மாதிரியே உங்களுக்கு செய்தி சொல்கிற மாதிரியே இருக்கும். அதனால் அதுக்கு தெய்வத்தின் குரல்னு பேர். அப்படி ஒரு 7 வால்யூம் வந்தது. 1970s ஆரம்பித்து 2000 வரைக்கும் அந்த 7 வால்யூம் எடிஷன். தெய்வத்தின் குரல்ங்கிறது பெரியவாளோட 80 வருட பொது வாழ்க்கையில் நமக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்காக அவரோட குருநாதர்கள், அவரோட முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வைதிக முறைப்படி, வேதத்தின் நெறிப்படி நாம் எப்படி வாழணும்னு நமக்கு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி 80 வருடங்கள் அவர் சொன்னதை இவர் 7 புஸ்தகமாக தொகுத்தார். அதுதான் தெய்வத்தின் குரல் 7 வால்யூம். 8வது வால்யூம் மாதிரி இன்னும் 3 வால்யூமுக்கு கணபதி அண்ணா ரெடி பண்ணி வச்சுருந்தார் மெட்டீரியல்.
அண்ணாவோட காலத்துக்கு அப்புறம் அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அடியவர்கள் அன்பர்கள் அதுக்கான முயற்சி எடுத்தப்போ அதில் அண்ணாவோட அன்பர்களில் ஒருத்தரான ஸ்ரீதரன் அவர்கள் அண்ணா காலத்தில் அண்ணா கம்பைல் பண்ணி அண்ணா காலத்தில் வெளிவர முடியாமல் தெய்வத்தின் குரலை பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் பெரியவா பலவேறு இடங்களில் பலவேறு சந்தர்ப்பங்களில் பேசினதை ஒரு இடமா தொகுத்தது தான் தெய்வத்தின் குரல். அதே மாதிரி 8வது வால்யூமுக்கும் மெட்டீரியல் அண்ணா ரெடி பண்ணியிருந்தா அண்ணாவோட புஸ்தகங்களில் எழுதியிருந்தா, ஆனால் அதெல்லாம் இப்போ வெளியில் இல்லை, இந்த கால தலைமுறைக்கு இல்லை. சில விஷயங்கள் பெரியவாளோட விஷயங்கள் இப்போ இருக்கிற தலைமுறை, இப்போ இருக்கிற 50க்கு கீழே வயசில் இருக்கிறவா அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும்னா அவளுக்கு புரிகிற மாதிரி சொல் வளத்தில் இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிறவாளுக்கு சௌலபியம்னா சொன்னால் என்னன்னு புரியாது, வினயம்னா என்னன்னு புரியாது, தாத்பரியம்னா என்னன்னு புரியாது. இதெல்லாம் பெரியவா சொல்லி இருக்கும். அதனால தான் அதுக்கு தெய்வத்தின் குரல்னு அண்ணா பேர் வச்சா. ஸோ அதனால் இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னா இதை மொழி நடைய கொஞ்சம் எளிதாக்கணும் அப்படின்னு ஸ்ரீதரன் யோசித்தார். நம்மலாம் என்ன பண்ணுவோம், பெரியவாளோட சமாச்சாரத்தை நம்ம கை வச்சா அபச்சாரம்னு நினைப்போம். இதுக்கு யார் அத்தாரிட்டி? பெரியவாளுக்கு அடுத்து வர்ற பெரியவா தான். அதனால் பெரியவா கிட்ட போய் விண்ணப்பித்தோம், பெரியவா இந்த மாதிரி தெய்வத்தின் குரலோட அடுத்த பகுதிக்கான மெட்டீரியல் அண்ணா ரெடி பண்ணி வச்சுருக்கா, இதை எப்படி கொண்டு வரதுன்னு எங்களுக்கு தெரியல, இந்த மாதிரி மொழிநடை மாற்றம் பண்ணினா எல்லாருக்கும் போய் சேரும், நீண்ட காலத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அதுக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ன உடனே பேஷா பண்ணுங்கோ, ஆனால் இதில் தெய்வத்தின் குரல் பேர் வைக்க முடியாது, பெரியவா பேசின மாதிரியே இருக்காது, மொழிநடை எளிதாக்கி இருக்குது. அதுக்கு பெரியவாளே ஒரு வழி சொன்னான். பூஜ்யஸ்ரீ பால பெரியவா சொன்னது இது, ஆச்சாரிய சுவாமிகள் அருளரைன்னு பேர் வச்சுருங்கோ, பிராக்கெட்டில் தெய்வத்தின் குரல்னு பேர் போட்டுக்கலாம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினான். அதோடு இல்லாமல் அதை நமக்கு வாழ்க்கைக்கு எளிதாக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஸ்ரீமுகமும் கொடுத்தான். தெய்வத்தின் குரல் 8ஆம் பகுதி நம்ம சொல்கிறது ஆச்சாரிய சுவாமிகள் அருளுரை அப்படிங்கிற பேரில் புஸ்தகமாக வெளியில் வந்திருக்கு. அந்த அவளோட அருட்கரங்களால் அவளே டேட் கொடுத்து பெரியவா ஜெயந்தி அன்னைக்கு ஸ்ரீ சங்கரமடம் திருப்பதியில் வெளியிட்டா. அதோட ஃபோட்டோ தான் நீங்கள் அங்கே பார்க்குறது. அவள் வெளியிட்டப்போ புது பால பெரியவா கிட்ட அதை அறிமுகப்படுத்தினான். இது எத்தனை புஸ்தகம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, இப்போ இந்த புஸ்தகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ தான் நமக்கு கண்கொள்ளா காட்சியாக கிடைக்கிறது. அதாவது பூஜ்யஸ்ரீ பாலபிரிவா இந்த புஸ்தகத்தை விளக்கி புது பாலபிரிவா கையில் அதை கொடுக்குறப்போ அது அமைஞ்ச அந்த ஃபோட்டோ இயற்கையாக அமைஞ்சது அவள் அனுகிரகத்தில். அதோடு இல்லாமல் இந்த புஸ்தகத்துக்கு பெரியவா இன்னொரு ஸ்பெஷல் அனுகிரகம் பண்ணினான். என்ன அனுகிரகம்னா, கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பெண்மணி தெய்வத்தின் குரல் 7 வால்யூமை பற்றி பிஹெச்டி பண்ணின்னு இருக்கா. அவளோட தீசிஸை பற்றி பெரியவா கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக திருப்பதி போயிருக்கா. இந்த புஸ்தக வெளியீட்டு ஏன்னு கேட்டால் அண்ணா காலத்தில் ஸ்ரீதரன்ஜி அண்ணா எப்படி சொல்வார் அப்படின்னு கேட்டால் நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி, அண்ணா மனிதர்களால் சாதிக்க முடியாத காரியத்தை, அவர் பேர் ரா கணபதிங்கிறதுனால விநாயக பெருமான் மகாபாரதத்தை எழுதின மாதிரி அப்படி எழுதினவர். அவர் வாழ்நாளில் நம்ம A4 சைஸ் பேப்பரில் முழுசாக எழுதினோன்னா 2 லட்சம் பேப்பர் எழுத முடியும்னா அவ்வளோ பேப்பர் எழுதினவர் ரா கணபதி அண்ணா. அது சாமானிய விஷயம் இல்லை. அந்த புஸ்தகத்தை கொண்டு வரணும் 8வது வால்யூம்னு ரொம்ப தாபம் ஸ்ரீதரன்ஜிக்கு. அவரோட உடல் உழைப்பு புஸ்தகத்தை கம்பைல் பண்ணி எல்லாம் கொண்டு வந்துட்டார். எல்லாத்துக்கும் ஒரு புரவலர் தேவை, பொருள் செலவழித்து இதை கொண்டு வரத்துக்கு. அப்போ தான் பெரியவா என்ன திருவிளையாடல் பண்ணினா அப்படின்னு கேட்டால், அவர் அழகிலா விளையாட்டுடையவர். நம்ம இருக்கிறது பெரிய விளையாட்டுடையவனோட சன்னதியில். பெரியவா அதே மாதிரி விளையாட்டு பண்ணுறவர், நிறைய விளையாட்டு பண்ணுவார். திரு மாறன் அவர்கள் நீங்கள்லாம் பார்த்துருப்பேள், நடராஜ பெருமானுக்காக கேலண்டர் போட்டவர், அதுக்காக டைரி போடுறவர். அவருக்கு ஒரு பெரியவா என்ன விருப்பத்தை கொடுத்தா அப்படின்னா, அவர் சிந்தையுள்ள புகுந்து அந்த டைரியில் பாதி பக்கம் பூரா பெரியவாளோட தெய்வத்தின் குரல்லேருந்து வாசகங்களை எடுத்து போடணும்னு அவருக்கு ஒரு விருப்பம். அவர் இங்கே இருக்கிற தீட்சிதர் அன்பர்கிட்ட அதை சொல்ல, தீட்சிதர் என் பேரை ரெஃபர் பண்ணிட்டார். அந்த தீட்சிதர் என்னோட நண்பர். அது சம்மந்தமாக மாரஞ்சி என்கிட்ட சம்மந்தப்பட்டப்போ தான் இவர் என்ன கேட்டுருக்காருன்னு கேட்டால் 8th வால்யூம் கொண்டு வரணும், அதுக்கு பொருள் தேவைன்னு அவர் யோசிச்சுட்டுருக்கார். இது ரெண்டுத்துக்கு சேர்த்தது காரணம் பெரியவா. இவரோட ஆசை
இவரோட அவா அவரோட அவா இது ரெண்டையும் சேர்த்து நம்ம எல்லாருக்கும் பலன் கிடைக்கணும்னு பெரியவா அனுகிரகம் பண்ணி 8th வால்யூம் வந்தது. 8th வால்யூமோட இப்போ நம்மலாம் டெய்லி வாழ்க்கையில் இருக்கிற பிஸி டைமில் என்ன பண்ணுறோன்னு கேட்டால் தெய்வத்தின் குரலை முழுசாக படிக்க முடியல அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறோங்கிறதுக்காக தெய்வத்தின் குரலில் 8 வால்யூம்லேயும் வந்தக்கூடிய ஒரு பகுதியை ஒரு பக்கத்தில் 200 வார்த்தைகள்லையும் இன்னொரு பக்கத்தில் பெரியவாளோட திருவுருவப் படத்தோடையும் வந்திருக்கிற புஸ்தகம் தான் தினசரி பெரியவா தியானம். ஏன் அதுக்கு தினசரி பெரியவா தியானம்னு பேர் வச்சா அப்படின்னா, நம்ம பெரியவாளை தியானம் பண்ணிக்கணும். திருமந்திரத்தில் சொன்ன மாதிரி தெளிவு குருமின் திருமேனி காண்டல், அதில் பெரியவாட திருமேனி ஃபோட்டோ மூலமாக பார்த்துக்கலாம். பெரியவாட திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், அவள் பேரை சொல்லிடலாம் அதை பார்த்த உடனே. திருவார்த்தை கேட்டல், அதுதான் நம்ம வார்த்தையாக அதில் படிக்கிறோம். அதோட நிறுத்திடப்படாது, நம்ம தியானம் பண்ணிக்கணும். அவள் சொன்னது அந்த திரு உருக்களை சிந்தித்து வாழ்க்கையில் பயன்பெறணுங்கிறதுக்காக டெய்லி 365 நாளும் நீங்கள் படித்து தியானம் பெற்று வாழ்க்கையில் உய்வு பெறணுங்கிறதுக்காக ஒரு பக்கம் பெரியவா படமோ ஒரு பக்கம் பெரியவா தெய்வத்தின் குரல் 8 வால்யூம் சொன்ன வாசகங்களும் சேர்ந்த புத்தகம் தான் தினசரி பெரியவா தியானம். ஸோ உங்களுக்கு கிடச்சிருக்கிற 2 அற்புதமான பொக்கிஷங்கள், ஒன்று தினசரி பெரியவா தியானம், ஒன்றுன்னு ஆச்சாரிய சுவாமிகள் அருளைங்கிற தெய்வத்தின் குரல் 8ஆம் பகுதி. இதில் இன்னொரு விசேஷமான செய்தி என்ன சொல்லணும்னு கேட்டால், மாறன் அவர்களோட ஒரு நல்ல எண்ணத்துக்கு திருப்பணி செய்யணுங்கிற உயர்ந்த எண்ணத்துக்கு உதாரணம் இந்த புஸ்தகம். பெரியவாளோட அருளுரைகளே நமக்கு வாழ்க்கைக்கு விலை மதிப்பில்லாத வழிகாட்டி. அதுக்கு விலையெல்லாம் மதிப்பிடவே முடியாது நம்மளால். ஆனால் அது ஒரு புஸ்தகமாக வர்றதுக்கு ஒரு விலை மதிப்பிடணும். நம்ம அந்த ஒரு புஸ்தகம் 500 ரூபா விலை கொடுத்து வாங்குகிறோம்னா நமக்கு அது மூலமாக என்ன கிடைக்கும்னா வாழ்க்கைக்கு தேவையான பெரியவாளோட அருளுரைகள் கிடைக்கும். ஸோ இந்த 500 ரூபா எங்கே போகிறது அப்படின்னு கேட்டால், காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ சங்கரமடம் நடத்தக்கூடிய ஏனாத்தூரில் பெரியவா பேரில் ஒரு யூனிவர்சிட்டி நடக்கிறது, பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் ஆர்ட்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி எல்லாம் டீச் பண்ணுறா. அதோட நம்ம பாரம்பரியத்தில் ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளை பராமரிப்புக்கிறதுக்காக ஒரு ஹைலி டெக்னாலஜி ஓரியன்டர் ஒரு டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ணுறான். அந்த ஓலைச்சுவடிகளை பராமரிக்கிறதே பெரிய பொருட்செலவானது, மிகுந்த ப்ராசஸ் ஓரியன்டது டெக்னாலஜிக்கலி. அதுக்கப்புறம் அதை டிஜிட்டைஸ் பண்ணி எதிர்காலத்துக்கு வர்ற மாதிரி அதை ரெடி பண்ணி வைக்கிறான். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பெரியவா என்ன பேர் கொடுத்தான்னு கேட்டால் சாஸ்வத ஐஸ்வர்யம், என்றும் நிலைத்திருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பொருள் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த புஸ்தகம் வாங்குறதுல இருக்கிற 500 ரூபா அந்த லைப்ரரிக்கு போய் சேர போகிறது. அதாவது இந்த புஸ்தகத்துக்கு வெளியீட்டுக்கான பொருளை எடுத்துக்க போகிறதில்ல, இதிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அந்த லைப்ரரிக்கு போய் சேருது. ஸோ நீங்கள் இந்த புஸ்தகம் வாங்குறதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டால், விலை மதிப்பில்லாத பெரியவாளோட அருள் உரைகள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக கிடைக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள் திருப்பி பெரியவா கைங்கரியத்துக்கே போய் சேரும். இந்த பெரும் பணியை ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணின திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கும் திரு மாறன் அவர்களுக்கும் பெரியவா நல்ல அனுகிரகம் பண்ணணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவாளும் அவளோட டயத்தை எடுத்துண்டு இது போன்ற நல்ல விஷயங்களை 4 பேருக்கு எடுத்து உரைக்கணும்னு வந்திருக்கா. அவளுக்கு என்னோட வந்தனங்களை சொல்லி, இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு, ஆன்மீக விஷயங்களுக்கு டைம் செலவழித்து உட்கார்ந்து நல்ல வார்த்தைகள் கேட்கணும்னு வந்திருக்கிற ஆன்மீக பெருமக்கள் உங்கள் அனைவருக்கு என்னோட வணக்கத்தை சொல்லி, இதுக்கு ஏற்பாடு செய்த இந்த விழா குழுவினருக்கு என்னோட வணக்கத்தை சொல்லி, எல்லாருக்கும் பெரியவா நல்ல அனுகிரகத்தை பண்ணணும்னு தாழ்மையாக வேண்டிண்டு, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஓம் நமோ பகவதே காமகோடி சந்திரசேகராய. நமஸ்காரம். தொடர்ந்து இப்பொழுது நூல் வெளியீடு நடைபெறும். அடுத்ததாக ராமலிங்க ஆயிற்று ஐயா அவர்களுக்கு கொடுத்துக்கோங்க சார், கொடுமா. அடுத்ததாக திரு SRR ஐயா அவர்களுக்கு. ஸ்ரீ சிதம்பரேஸ் சத்சங்கத்துக்கு நூல்கள் வெளியிடப்படும், நூல்கள் வழங்கப்படும். ஒரு நிமிடம்.
இந்த படம் நாங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிற பிஐபிஸ் எல்லாருக்கும் கொடுக்கறது அப்படின்னு பாலபிரிவா கிட்ட காமிச்சோம். பாலபிரிவா அந்த கொட்டேஷனை படிச்சுட்டு கையால் அப்படி வருடி கொடுத்தா. ரொம்ப சந்தோஷம். இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நமக்கு ஒருங்கிணைத்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் கொடுத்து உடனே நடத்தி வரக்கூடிய நமது பொற்பாத பெருவழிங்கிற ஒரு சத்சங்கத்தை நடத்தி வரக்கூடிய டாக்டர் எஸ் செல்வமுத்துக்குமாரி அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. டாக்டர் எம்பிபிஎஸ். ருத்ராட்சி முட்டை கொடுத்துருங்க. இது எல்லாரும் போட்டுருவார். கொடுத்துருங்க சிவா. யாமி கொடுத்துருவோம். இடத்துல 2 சாதம் இல்லை கொடுத்துருவோம். சாதம் ஷோர் சாதம் அது வாங்கி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை நன்றி ஆற்ற இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை சிறப்பான முறையில் பல்வேறு விதங்கள் செய்திருக்கக்கூடிய நமது அன்புக்குரிய ஜா ராகவன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஃபோட்டோ அடுத்ததாக பெரியவருடைய பிடி அரிசி திட்டம் அப்படிங்கிறத அதை ஃபாலோ பண்ணுற விதத்தில் பரிச்சித் ஐயா அவர்கள் ஒவ்வொரு பெரியவருடைய அனுஷ நட்சத்திரத்துலேயும் ஒவ்வொரு ஆற்றுலையும் பிடி அரிசி அவள் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணி ரொம்ப ஸ்ரத்த பக்தி எடுத்துகிட்டு அதுக்குன்னு ஒரு மண்டபத்தை தயார் பண்ணி அங்கே ஒரு 50 படி 3 விதமான சித்திரானங்கள் அவருக்கு முன்னால் நிவேதனம் செய்யப்பட்டு 4 வீதிகளில் ஒவ்வொரு இடத்துல அந்த அன்னதானத்தை வழங்கிட்டு வரக்கூடிய பரிச்சித் ஐயா அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது மாறன் சார்பாக. ஃப்ரூட் பாக்ஸ் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களுடைய உரை நிகழ இருக்கின்றது. முதலாவதாக பிரம்மஸ்ரீ திரு டி ராமலிங்க ஐயா அவர்களை உரையை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ब्रह्मास्तौतिरथन्दरेण सुधर सम्पूज्य लिङ्गोत्तमं ज्येष्ठं सममुखेन गायति मुदा पूजावसाने हरिः इन्द्रो लिङ्गमुपस्थयेव सततं रुद्रीयशुक्तैः शतैः पार्वत्यादयितुं भजामि तमहं श्री शिक्षभानायकं कुणिத்த புருவமும் குவ்வை செவ்வாயிற்கும் என் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதேயும் வானிலத்தே. நம்ம சபாபதி பேச பெரியோர்களே, இன்றும் எல்லாருக்கும் ஒரு பெரும் பொன்னான நாள். காஞ்சி மாமுனிவர் என்று சொல்லக்கூடிய நம்ம எல்லாருக்கும் பெரியவர். அதில் குறிப்பாக எங்கள் குடும்பத்தில் எங்கள் தகப்பனார் தங்கசாமி திஷ்டை கேள்விப்பட்டுக்கலாம். அவர் எனக்கெல்லாம் ரொம்ப ஆத்மார்த்தமாக பழகினவர், வேண்டியவர். நிறைய காஞ்சிபுரத்தில் போய் மாதிரி பேசியிருக்கேன். ஞானமூர்த்தி சார், எங்கள் தங்கசாமி திஷ்டர், மெல் ராமச்சந்திரர் ரொம்ப பிடிக்கும். அப்படியே நினச்சினேன்னா ஒழிஞ்ச போய் ஃபோன் பண்ணுவார். தங்கன்னு தான் சொல்லுவார், தங்கத்தை அவர் சொல்லுவார். தங்கத்தை ஞானமூர்த்தி கார் அனுப்புவார், காரில் போய் பார்ப்பேன். ஏன்னா வர சொன்னாலே அப்படின்னார். இதோ பார்த்து பேசணும் தோணித்து கூப்பிட்டேன் அப்படின்பார். 1/2 மணி பேசுவார், பல விஷயங்கள் சொல்லுவார். அதுபடி கோவில் நிர்வாக விஷயமாக என்னை டெப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சார். அதுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ ஒரு 15 வருஷம் வந்து அப்போ பிரதோஷ காலம் குஞ்சித பாதம் எடுத்துன்னு பெரியவாரை பார்க்க போயிருந்தேன்.
போயிருந்த மணி வந்து குஞ்சியை பார்த்து கொடுத்துட்டு கூத்தாட ஆரம்பிச்சார். சதஞ்சதம் புதஞ்சதன்னு இந்த பதஞ்சலி ஸ்லோகம் பண்ணி சொன்னார். ஒன்றும் இல்லை, நான் வந்து எப்படி சொல்லணும், நான் தான் ராமலிங்கம் வந்திருக்கேன்னு சொல்லணும், அப்படியே சொல்லணும். சொன்னேன், இந்த தங்கத்து பையன் வந்திருக்கேன் அப்படின்னு. தங்கம் சௌக்கியமாக இருக்கானா பாருங்கள், தங்கம் சௌக்கியமாக இருக்கானா அப்படின்னு கேட்டேன். இப்போ கோவில் சார்பில் அனுப்பிச்சிருக்கா, ஏதோ சொல்கிற அதுக்காக பார்க்கறதுக்காக போயிருக்கேன் அப்படின்னு, அதுக்காக உங்களை பார்த்தா இப்போ எங்கள் கிணத்துன்னு சொன்னா அப்படின்னு. உடனே சூச்சகமாக சொன்னார், பராசரம் வந்திருக்கார் அப்படின்னார். பராசரம் வந்திருக்கார் அப்படின்னு அவரை பாரு என்ன சொல்ல வந்து சொன்னார் அப்படின்னார். சரி அப்படின்னு சொன்னார். பார்த்து பிரசாதெலாம் கொடுத்துட்டு உடனே கிளம்பி போனேன். மெட்ராஸ் போனால் விசிட்டர் ஒன்று போட்டார் கோவிலுக்கு. எங்கள் கோவிலுக்கு அது அவசியம் இல்லை, அர்த்தமெல்லாம் போட அது அவசியம் இல்லை, எங்களுக்காக போட்டுக்காக போனோம். அவங்க உடனே என்ன சொன்னோம் செய்ய காமிச்சார், கையை தான் காமிச்சார். அங்கே போனால் கேஸ் விசிட் ஆகிடுது. அதுவும் நடராஜா கேஸ் ஏதாவது அப்படியே நடக்கும். நாங்கள் நடராஜான்னு பெருமைக்கு சொல்ல, ஜீவனாடி பூரா அவர் தான். மனுஷனுக்கு சில குறைபாடுகள் இருக்கலாம், எல்லாருக்கும் உள்ளதான். அதை திருத்திப்போம். எங்கள் டிசிப்ளின்னா எங்கிட்ட கற்றுக்கணும், அப்படி நடப்போம். அப்படி சமுதாயம் கரெக்டாக நடத்துவோம். அப்பேற்பட்ட மகாபெரிவாள் எங்கள் சிதம்பரத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த காலத்து ஆரம்பத்தில் பட்டத்துக்கு வந்தபோது 1 வருஷம் தங்கியிருந்தாரோம். சிவங்களை ஸ்நானம் பண்ணி சிவை பாலிஞ்சாத பாவாடை போடு வரோம், கோவிலில் வருவோம். அப்போ நட்டபார சாமிதீஸ்வர் பெரிய வித்வான்களாக இருந்திருக்கா, எல்லோரும் பார்த்து பேசுவாரோம். அப்படி வந்து அதுக்கப்புறம் ஜெயந்தர் வந்தாட்டு அவர் ஐஷ்ணு தரிசனம் பண்ணி நடராஜாக்கு வயிற அபயஹஸ்தம், வயிற குஞ்சித பாதம், முருகமுடைய 3 நகை கொடுத்த போட்டார், பண்ணார். அதை போல் பண்ணார். அதை போல் ஒரு பயிற்சி செஞ்சார். அப்படி எதாக இருந்தாலும் பெரியவாலாம் அப்படி எதாக இருந்தாலும் அத்வைத சபை, திருப்பா மகாநாடு, வேத்வார் பரிபாலன சபை, சுகுர் சபை எல்லாம் எங்கள் அப்பா தான் நடத்துவார். நான் சின்ன பையனாலும் கூடவே இருப்பேன். அதுக்கு எல்லாம் அவர் தான் மில் ராமச்சந்திரன் பிரமுகெல்லாம் கூப்பிடுப்பா, உடனே போய் நடத்துவார். அதை போல் நடத்துவார். அதை போல் சத்சங்கம் எல்லாம் படத்துலையும் அவர் தான். அவர் வந்து அவருடைய இதில் நான் இப்படி நான் ஹிந்து பேப்பர் தான் பார்ப்பேன், தமிழ் பேப்பரும் பார்ப்பேன். பார்க்குறதுல வந்து இந்த ஆன்மீகம் வரும் இந்த தினமலரில். அதில் பெரியவாள் போட்டவர் தான் அந்த கட்டுரை விட மாட்டேன், அதை விடாத படிப்பேன். அது விரிஷ்டியாக படிப்பேன். அந்த கட்டுரை பூரா இதில் வந்திருக்கு. அப்புறம் வந்து துக்குளுக்குலேயும் அந்த பெரியவாளை பற்றி வரும். நம்ம துக்குளுக்கு வரும்போது ரொம்ப வேண்டியவர். அவர் அடிக்கடி பெரியவாளை பற்றி தான் பேசுவார், சொல்லுவார். பெரியவாளையாக அவர் எல்லாம் வியாபகம் உள்ளவர் தான். ஏதோ வந்து நெடுபாக எல்லாம் வந்து அப்போ கேட்டதுக்கு அதெல்லாம் உனக்கு வேண்டாம், நீ தெய்வீகமாக இருந்தால் போதும் அப்படின்னு பெரியவாள் சொன்னார் அப்படின்னு குருமூர்த்தி ஒரு பேட்டியில் கொடுத்துருக்கார். அதே போல் அப்படி வந்து மகா பெரியவாள் அப்படி எல்லாருக்கும் அனுகிரகமாக இருந்து அப்படி இருந்திருக்கார். அவருடைய உபதேசங்களை வந்து பரணிதரன் எனக்கு தெரியும், அப்போ நாங்கள் பழகிருக்கோம். அவர் நிறைய எழுதியிருக்கார். அது இங்கிலீஷ் எடிஷன் வந்திருக்கு, நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ ஒழிஞ்சு போய் படிப்பேன், வாங்கி வச்சுருக்கேன். அந்த தெய்வத்தின் குரல் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்கா. அதில் நிறைய கட்டுரைகள்லாம் இருக்குது, இன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும். அது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். அந்த கட்டுரையை வெளியிட்டு விழா நடக்குது, அது சிதம்பரத்தில் நடக்கணும். சிதம்பரத்தில் தான் எல்லாம் சிதாகாசம் இதுதானே. அதனால் நடராஜா வேறு, அவர் வேறு. அவர் வந்து அத்வைத சபை கும்பகோணத்தில் இருந்தது, பெரிய வித்வான்கள் வந்திருந்தார். அது ஒரு ரஜத மகோத்சவம் நடந்தது. அந்த வெள்ளி விழாவில் வந்து பெரிய வித்வான்கள்லாம் சேர்ந்து ஒரு ஸ்லோகம் எழுதியிருந்தார். அத்வைத சபை, அத்வைத மகிழ்ச்சி சபைன்னு பேர். அதில் வந்து வாக்பிஹி சாதர வீக்ஷணைஹி சுபசமைஹி சம்பாவயன் ஆசிதானே பிரம்மாஸ்வைத சபாந்தரே ஸ்ரீ சபாயாம் விபு சுவாமேவ சங்கர விபு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது. அதனால் அவர் நடராஜாவை வேறு வாக்பிஹி மழைனால நடராஜா அவர் நம்ம அவசரம் பண்ணுறார். அதே போல் நடராஜா அனுகிரகம் பண்ணுறார். சாதர பீட்சணி அவரை கடாட்ச விஷயத்தான் அனுகிரகம் பண்ணுறாரு. சம்பாவையன் ஆசுதான் பக்தாலாம் அனுகிரகம் பண்ணுறாரு. நிறுத்தாந்தேகி விராஜதே, டான்ஸ் ஆடவுடனே விராஜதே சித்தபாயாம் விபு அப்படிங்கிறார். அதே நடராஜா தான் பாபாதிக சைவ தேசிக விபு ஆச்சாரியா தேசிக விபு அத்வைத சபையில் வந்து நடராஜாவை வழங்கிட்டு இருக்கார் அப்படின்னு. நடராஜா வேற சங்கரர் இல்லை அப்படின்னு அபேதமாக அத்வைத மகிமஸ்தவன் பாடிருக்கார், நிறைய எழுதியிருக்கார். அதே போல் நடராஜா வேற சங்கராச்சாரிய வேலை. அவருடைய தெய்வத்தின் குரல் வந்து நம்ம சிதம்பரத்தில் விளையாட்டு ரொம்ப பொருத்தும். எல்லாம் இங்கே தான் செய்யணும், அது பொருத்தும். அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் நான் ஒரு சிறியவனாக இருந்தாலும் என்னையோட கலந்துக்கிறது சொன்ன வாய்ப்பு எடுத்து நன்றி தெரிவிச்சிருக்கேன். லோகா சமஸ்தா சுக்கமாக போகணும். மூத்த பட்டய கணக்காளர் ஆடிட்டர் திரு கே வைத்தியநாதன் அவர்கள் சிறப்புரை வழங்குவார்கள். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். என்னுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களுக்கு ஜனங்கள் வரது ரொம்ப குறைஞ்சி போகிறது நாளுக்கு நாள். ஒரு உபன்யாசம் வச்சாலும் சரி, இன்னும் ஆன்மீக விஷயம் இனிமேல் நாம் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். நாம் அந்த கூட்டத்துக்கு போகிறச்சே நம்ம ஆற்றுல இருக்கிற குழந்தைகளையும் இளைஞர்களையும் இதுக்கு அழைச்சின்னு வரணும் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டா தான்
இவ்வளோ புஸ்தகம் எழுதி பிரயோஜனம் இல்லை. அவளுக்கு படிக்க டைம் கிடையாது. இந்த காலத்து இளைஞர்களுக்கு வாட்ஸ்அப் பார்த்து டக்குன்னு கம்ப்யூட்டரில் பார்த்து போகிற குணங்கள் இருக்குது. இவ்வளோ பெரிய புஸ்தகம் வாங்கி படிக்க மாட்டான். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கம்பல்சரியாக வரணும்னு ஆயிடுச்சுன்னு வந்தால் அவளுக்கு இந்த தெய்வத்தன்மையை கொஞ்சம் வளரும். அவளும் வாழ்க்கையில் தன்னை ஒழுங்குபடுத்திக்க ஒரு சௌரியமாக இருக்கும். எனக்கு பரமாச்சாரியர்கிட்ட ரொம்ப பழக்கம் கிடையாது. ஏன்னா நான் மடத்துக்கு போக ஆரம்பித்தது ஒரு 80-81 தான் ஆரம்பித்தேன். அப்போயே அவளுக்கு ரொம்ப வயசாகிடுது. ஜாஸ்தி பேச மாட்டான். கொஞ்சம் எங்கேயும் வந்து என்ன மாத்திரம் கேட்பாள். ஆனால் அங்கே வந்திருக்க ஜனங்கள்லாம் பெரியவாழ ஒரு தெய்வம் நடமாடும் தெய்வம் மாதிரியோ சர்வ வியாபி மாதிரியோ பெரிய மகான் மாதிரியே நினைக்கிறதில்ல. ஆற்றுல ஒத்துற மாதிரியே நினச்சிட்டு பேசுவாங்க. வரலாம் பெரியவா நான் பாம்பேலேருந்து வந்திருக்கேன், எங்காத்து மாடியில் ஒருத்தன் குடியிருக்கான், காலியே பண்ண மாட்டேங்கிறேன் பெரியவா அனுக்கிறதுல நீங்கள் எப்படியாவது சீக்கிரம் காலி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு பெரியவாள்கிட்ட அவளுக்கு ஈடுபாடு இருக்குது. பெரியவாவை எழுதின புஸ்தகத்தை படிக்கலான்னு போனாலும் பெரியவாள்கிட்ட ஆற்று குரு மாதிரி வச்சுட்டு குலகுரு மாதிரி வச்சுட்டு எந்த காரியத்தை எடுத்தாலும் அவளை நினச்சிட்டு செய்யுது. எங்கள் அப்பா எங்களுக்கு காட்டி கொடுத்த குருஸ்தானம் காஞ்சி காமக்கொடி பீடம் தான். அதனால் ஆரம்பத்துலேருந்து எது பண்ணாலும் குருக்கு குலதேவிக்கு எடுத்து வைக்கிற மாதிரி குருக்கும் குரு காணிக்கன்னு ஒன்று எடுத்து வச்சுக்கிறது. இப்போவும் சபரிமலைக்கு பல வருஷமாக போயிட்டு இருக்கேன். போயிட்டு வந்து குரு காணிக்கன்னு ஒன்று மடத்துக்கு அனுப்பிச்சுறது தான் பழக்கம். அதனால் அவர்கிட்ட ஜாஸ்தி பழக்கம் இல்லைனாலும் ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் சுருக்கம் முடிச்சுக்கிறேன். 81 எனக்கு ஜாதகம் ஆற்றுல எடுத்து பார்த்த இடத்துல ஒரு பூர்ண புஷ்கலா படம் ஒன்று ரெடி பண்ணி ஒருத்தர் என்ன சொன்னார், நீ இதை கோவிலில் மாட்டணும் அப்படின்னு. கோவிலில் இருந்து பார்த்தா தெரியும். பூர்ண புஷ்கலாவோட ஐயனார் படத்தை வரைஞ்சி பெரியவாள்கிட்ட போய் இப்போ ராஜகணேஷ் ஐயா தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தார். அது போய் பண்ணிவிட்டு எங்கள் பழக்கப்படியே பெரியவாள்கிட்ட போய் காமிச்சிட்டு வந்துடும் சொல்லிவிட்டு பெரியவாள்கிட்ட போய் சொல்லிட்டு மகாபெரிவா அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் விவரம் கேட்டுன்ட்டு கல்யாண வரதர்னு ஒரு அவதாரம் இருக்குது, பார்த்து கூட வந்தவர் சொன்னால் உனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு கல்யாண வரதர்னு அது 10 கையோடு உள்ள அவதாரம். அதை யாருக்கும் தெரியாது. அதனால் அதை நீ ஒன்று படத்தையும் மாட்டுன்னு சொல்லிவிட்டு திருப்பி ராஜகணேஷ் ஐயா தீர்த்தத்தை வந்து அதெல்லாம் கேட்டுண்டு அவர் எந்தெந்த கையில் என்னென்ன ஆயுதம் இருக்குன்னு அவர் போட்டு கொடுத்து அதை வச்சு கோவிலில் மாட்டினேன். அவர் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் 3 மாதம் கல்யாணம் நடந்தது. இது வந்து சொன்னால் அதை அனுபவிச்சா தான் தெரியும். ஏதோ சும்மா பெரியவாளை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு பேசுகிறார் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அதேமாரி 89 பிராச்சீனமாக இந்த உங்கள் சிதம்பரத்தில் வரலாம் தெரியும், காயத்ரி அம்மன் கோவில்னு ஒன்று இருந்து அது சிதிலம் அடைஞ்சு போச்சு. அதை ட்ரை பண்ணி பார்த்து நிறைய பேர் விட்டுட்டான். அப்போ 89 சொன்னவங்க ஐயா தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று போட்டு செட்டியார்லாம் இருந்தார், அதில் நானும் இருந்தேன். ஒரு கமிட்டின்னு போட்டு அதை கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு. அப்போ முதல்ல உடனே அது சமாச்சாரத்தை ஒரு பேப்பரில் எழுதிட்டு இங்கேருந்து மகாபெரிவாள்கிட்ட தான் போகணும். செட்டியார் வந்தார், நான் போனேன், ஏகே நடராஜன், இன்னும் 4-5 பேர் பொண்ணுங்கெல்லாம் வந்தேன். அப்போ ஒரு எல்லாத்தையும் பார்த்து கேட்டுட்டு இந்த கோவிலுக்கு தெலுங்கு பிராமணனை பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த கோவில் தானே இது அப்படின்னு. ஆமாம் பெரியவா, தெலுங்கு பிராமணாட்டம் இருக்குது. அது ஒரு அக்ரஹாரமே இருக்கேன். நான் 13 வயசில் வந்திருக்காங்க. ஏதோ ஒரு அக்ரஹாரம் பேர் சொல்ல, பேர் எனக்கு தெரியல. அந்த அக்ரஹாரம் தானே தெலுங்காலாம் ஃபுல்லாக தெலுங்கு பிராமணெல்லாம் இருப்பான், அவள் தான் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. 13 வயசில் அவர் பார்த்ததை கிட்டத்தட்ட அவருக்கு அப்போது 90 வயசு தாண்டிட்டார். அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுட்டு அவர் விவரமாக கேட்டது சொன்னது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. அதுமாரி அவரை நமக்கு அவர்கிட்ட போய் ஒன்றும் கேட்க வேண்டாம், அவரை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணாலே நமக்கு வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சாமி எப்படி இங்கே நடராஜா பார்த்துட்டு போகிறோமோ அதுமாரி. வரவேற்புரில் அவர் சொன்னார், நாங்கள் வேறு எங்கேயோ பிளான் பண்ணியிருந்தோம், சிதம்பரமே அந்த லிஸ்ட்டில் இல்லை. அப்புறம் திருப்பதியில் பண்ணிவிட்டு எங்கே பண்ணுறச்ச நடராஜா கோயில் அணுகிறதுல அர்த்தஜாம் பார்த்தோன்னே இனிமேல் முடிவாச்சுன்னார். நடராஜரும் கோவிந்தரா இங்கே சேர்ந்து இருக்கிறச்ச இதை விட வேறு என்ன பாக்கியம் ஒன்று இங்கே ரிலீஸ் பண்ணுறது தவிர. அதனால் எல்லாமே பெரியவா அணுகிறத பெரியவா டைரெக்ஷனில், அதுவும் நம்ம ஆன்மீக சிந்தனையோடு தெய்வ பக்தியோடு இருக்கிறச்ச நம்மளை அவளே டைரக்ட் பண்ணி விட்றோம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்க வேண்டாம். அதுமாதிரி இந்த ரிலீஸ் பண்ண அந்த புஸ்தகத்தை எல்லோரும் வாங்கி அதை படித்து பயன்பெறுந்து அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்துன்னு போகணும். அதுதான் முக்கியம். அடுத்த
தலைமுறைகள் அவள் அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்குது. அவள் எல்லாமே நினச்சதை உடனே செய்யணும்னு பார்க்குறா, செய்யவும் செய்கிறான். அதுவும் இல்லைன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் எங்கள் அப்பாவோட நான் புட்சாலின்னு, என்னை விட என் பையங்களாம் ரொம்ப புட்சாலி. நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்கள உங்கள் பையங்களை ஏன் இந்த மீட்டிங் ஆக்ஷன் வரலன்னு சொல்லிட்டு. என் பையன் 2 பேருமே இந்த ஊரில் வெளியூரில் இருக்கா, அதனால் ஆக்ஷன் வர முடியல. அதனால் இந்த மாதிரி பெரியவா பற்றி எழுதின புஸ்தகத்தை எல்லோரும் வாங்கி பயனடைஞ்சு அவள் அந்த அமௌண்ட்டையும் ஒரு நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணுறான், அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஜெயந்திர சுவாமிகள்கிட்ட தான் ரொம்ப பரிச்சயம் ஜாஸ்தி இருந்தது. ஏன்னா கிடையாது 1998 இந்த பக்கம் எங்கே வந்தாலும் நம்ம தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தார். ஒரே ஒரு மகாபெரிவா தீர்க்கதர்சிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சில பேருக்கு அதை ரசிக்க முடியும், இல்லை ரசிக்க முடியாதுன்னு போகலாம். நிதர்சனமான உண்மை அது. ஏன்னா நமக்கெல்லாம் நம்ம விவரம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசுவோம். சில பேரில் நம்மள்கிட்ட வந்து கேள்வி கேட்பா. நான் சபரிமலைக்கு போகிறதுனால ஐயப்பனை பற்றி வேண்டாத கேள்வி சில பேர் கேட்பா, இப்படி இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுவே மடத்தில் ஈடுபாடு இருந்ததுனால மடத்தை பற்றி எனக்கு கேட்குறச்சே, பரமாச்சாரியா வந்து நடமாடு தெய்வம் சார், தீர்க்கதர்சி சார், அவரை மாதிரிலாம் அப்போ இருக்க முடியாது. இப்போல்லாம் வேறு மாதிரி போயின்னு இருக்கு. இவன் வேறு மாதிரி போயின்னு சொல்கிறதே நமக்கு ரைட்டு கிடையாது. அவள் எல்லாத்தையும் கடந்த அவளுக்கு தெரியும் எது நடத்தணும்னு. 2002 இந்த மாதிரி மடத்துக்கு பிரச்சனை வந்தபோது நிறையா பேர் எங்கிட்ட வந்து குறை சொன்னான். அவள் சொன்னது ஒரே காரியம், மகாபிரியா மாதிரி இவள் இல்லை, மகாபிரியா அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், இவர் வேறு மாதிரி போயிருக்கார். மகாபிரியா தீர்க்கதர்சி தானப்பா? ஆமாம் சார், அவள் தீர்க்கதர்சி. அவள் நடமாடும் தெய்வம் தானே? நடமாடும் தெய்வம் தான். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் இல்லையா? தெரியும் சார். அப்போ அப்பேற்பட்ட எப்படிரா இது மாதிரி ஒரு சிஷ்யர் எடுப்பார்? அவர் 2002 ஒரு கஷ்டம் வரும், மடத்துக்கு ஒரு சோதனை வரும், அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமான ஒரு ஆசாமி வேணும்னு தான் இந்த மாதிரி சிஷ்யரை செலக்ட் பண்ணிருப்பார். அதனால் தயவுசெய்து நமக்கு தெரியாத விஷயம் இருந்தால் தெரிஞ்சு கேட்டுக்கணுங்கிறது, எதை கேட்கணுமோ அதான் கேட்கணும். இதெல்லாம் நமக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதெல்லாம் தயவுசெய்து கேட்குறது. யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் கூட இதை சொல்லு. அதாவது இதுக்கு சொல்ல வேணாம், மகாபெரிவா தீர்க்கதர்சிங்கிறது இது ஒரு பெரிய உதாரணம். அதனால் அந்த அவரை பற்றின புஸ்தகத்தை எல்லோரும் வாங்கி படித்து அது ஒரு நல்ல சத்காரியத்துக்கு போகிறதுக்கு உதவும் மாதிரி இந்த சங்கம் நடத்துகிற சங்க சார்பாகவும் எல்லார் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். அதில் கிருஷ்ணாமூர்த்தி டீச்சருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த வயசுலேயும் ஓடி ஆடி அங்கங்கே அலைஞ்சு யாரை கூப்பிடாமோ எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ சிறப்பாக பண்ணணுமோ நம்ம சிறப்பாக பண்ணியிருக்கார். அவருக்கு இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தோடு நடராஜ அனுகிரகத்தோடு சௌக்கியமாக இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணி நிறைவான சிறப்புரையாக கைலை செல்வர் திரு SR ராமநாதன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். எல்லாம் வல்ல ஆடல் வல்ல பெருமானுடைய தூக்கிய திருவடியை வணங்கி நம்முடைய மகாபெரியாருடைய பொன்னாக திருவடிகளை மொழிகளால் வணங்கி இங்கு மேடையில் வீற்றிருக்கின்ற பெரியோர்களையும் தில்லைவாழ்ந்தன பெருமக்களையும் வருகை புரிந்துள்ள பெரியோர்களையும் சான்றோர்களையும் பெண்மணிகளையும் இந்த மாலை நேரத்திலே வணங்கி வருகின்றேன். இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தில்லைவாழ்ந்தனர் செயலர் அவர்களுக்கும் நம்முடைய வரவேற்புரை நடத்திய கிருஷ்ணசாமி தீட்சிதர் ஐயா அவர்களுக்கும் இந்த நூல்களை வெளியீட்டு விழாவுக்கு முன்னேற்பாடு செய்திருந்த பெரியோர்களையும் இதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய மாறன் ஐயா அவர்களுக்கும் திரு முத்துக்குமரேசன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்து, மகாபிரிவாவுடைய வாழ்ந்த காலத்திலே நாமளும் வாழ்ந்தோம் என்ற ஒரு பெருமிதத்தோடு ஒரு மன அமைதியும் மன நிம்மதியோடும் இந்த மேடையிலே நான் பேச அழைத்திருக்கின்றேன். அதனுடைய எல்லாம் நல்ல நடராஜ பெருமானுடைய திருவருள் என்று எண்ணுகின்றேன். 1980ஆம் ஆண்டு நான்
முதலாக பெரியவாளை சந்திக்க போகின்றோம். 74ஆம் ஆண்டு எனக்கு திருமணம். நான் அப்பொழுது போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். 80 ஆண்டு காலத்தில் ஒரு அழைப்பு வந்தது. பெரியவாழ்கிட்டேருந்து காஞ்சி மடத்திலேருந்து ஒரு தபால் வந்தது. சிதம்பரம் பகுதியிலே சந்திரமௌலீஸ்வரர் ட்ரஸ்ட்டுக்காக நாங்கள் நெய் தீப கட்டளை அறக்கட்டளை வைக்க போன்றோம். உங்களை பெரியவா அனுகிரகத்துக்காக நீங்கள் வர வேண்டும், அவர்கள் ஆக்கியை பண்ணியிருக்கிறார்கள் என்று எனக்கு ஒரு தபால் வந்தது. நான் ஒரு நிமிடம் இல்லை, அப்படியே சம்பித்து விட்டேன். எப்படி என்பது தெரியும், எந்த விதத்தில் எப்படி தெரியும் என்று தெரியவில்லை. அதுக்கு முந்தி ஐயா அவர்களுடைய தந்தையார் தீட்சிதையா அவர்கள் தங்கத்தையா அவர்களும் எங்கள் தகப்பனாரும் மிகுந்த நெருக்கம் உடையவர்கள், நெருங்கி பழகக்கூடியவர்கள். அவர்களோடு சென்று பல நல்ல காரியங்களை எல்லாம் சிதம்பரம் நகருக்கு நடராஜ பெருமான் ஆலயத்திற்கு செய்திருக்கிறார்கள். அந்த நெய் தீப அறக்கட்டளையிலே என்னை பணித்திருக்கின்றார்கள். அப்புறம் அந்த பிடியரிசி திட்டம் அந்த இதிலையும் என்னை படித்திருக்கின்றார்கள் என்று எனக்கு தபால் வந்தது போது நாங்கள் முதலாக அங்கே போய் சேர்ந்தோம். எங்கள் பூர்வீகமான சூழலை எல்லாம் சுவாமிகள் சொன்னார்கள். நீங்கள் எல்லாம் மஞ்சப்புத்தூர் செட்டியார் அதை சொன்னார்கள். அந்த விழாவிலே உங்கள் விசேஷங்கள்லாம் இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவருடைய கை ஜாடையிலேயே காமித்தார்கள். அது அவ்வளவும் எனக்கு பசுமையாக இப்போது நினைவிட்டிருக்கின்றது. பெரியவர்கள் சொல்லுகின்ற போது அந்த நெய் தீப ட்ரஸ்டில் உங்கள் பகுதியில் இருக்கின்ற இதை வாங்கி பணமாக அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் அதே போன்று மாதந்தோறும் ஒரு முக்கியமானவர்களை சந்தித்து ஒரு 100 ரூபாய் அளவிலே அங்கே அனுப்பிச்சி வைப்போம். அதை அவர்கள் பார்த்துவிட்டு எங்கேருந்து எவ்வளோ வந்திருக்குன்னு என்று அங்கே சங்கரமடத்தின் காரியதர்சியை கேட்பார்கள். இது மாதிரி சிதம்பரத்திலிருந்து 100 ரூபாய் வந்திருக்கின்றது, செங்கல்பட்டிலிருந்து 60 ரூபாய் வந்திருக்கின்றது, மதுரையிலிருந்து 70 ரூபாய் வந்திருக்கிறது சொன்னார்கள். சிதம்பரத்திலிருந்து என்ன 100 ரூபாய் தான் வந்திருக்கிறது, இன்னும் நிறைய பார்க்கமே என்று சொன்னார்கள் போல் மேனேஜர் அவர்கள் எனக்கு சொன்னார்கள். அடுத்த முறை பார்த்து சேர்த்து அனுப்பிச்சி வச்சுடுறோம் அப்படின்னு சொன்னோம். அதற்கு பெரியவா சொன்னாங்க, நீங்கள்லாம் நல்லா இருக்கணும், இந்த சந்திரமௌலீஸ்வரர் ட்ரஸ்ட்டில் இன்னும் பல கோடி ரூபாய் வர வேணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க. நிறைய சேர்ந்து இப்போது அந்த ட்ரஸ்ட் இன்னும் வளர்ந்து பெரிய நிறுவனமாக பெரிய தர்ம காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெருமையை எனக்கு அவருடைய ஆகிய எனக்கு கிடைத்தது என் வாழ்நாளினுடைய பெரிய பாக்கியமாக கருதுகின்றேன். அடுத்து நம்ம நடராஜ பெருமானுக்கு வைர கிரீடம் செய்கின்ற வாய்ப்பு, வைர கிரீடம் செய்கின்ற வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. எனக்கு அருகாமையில் இருக்கின்ற கடைக்காரர்கள் பெரிய பெரிய பாம்பேயிலிருந்து சென்னையிலிருந்து எல்லோரும் அங்கே வியாபாரிகள் வந்திருந்தார்கள், டோனர்ஸும் வந்திருந்தாங்க. எல்லாரையும் சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முந்தையே எங்கள் இடத்து சொன்னார்கள், நீங்கள் ராஜகிரீடம் மாதிரி செய்து காமிங்கள் என்று சொன்னார்கள். அதாவது அட்டையில் முதல்ல சுவாமிக்கு செய்யறது. இதில் பல ஊரில் இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் வந்துருந்தாங்க. 7-8 பேரும் அதாவது சுவாமிக்கு அப்படியே தலையில் சொருகிற மாதிரி செய்வது. இந்த கிரீடம்லாம் நான் சொல்லலை, நான் சொன்னது வேறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் செய்து எடுத்துகிட்டு போகணும். ஒரு அட்டைப்படத்தை வரைஞ்சி அதில் ராஜகிரீடம் மாதிரி வச்சு செய்து எடுத்துகிட்டு போனோம். அதை காமிச்சோம், படமெல்லாம் போட்டு காமிச்சது. உடனே அவர்கள் சொன்னார்கள், சிதம்பரத்திலே ரத்னசாமி செட்டியார் கடையிலே நடராஜ விழாத்திலே கொடுங்கள் அப்படின்னு அவங்க அனுப்பினாங்க. அது மட்டுமல்ல, நம்ம ஆடிட்டர் ஐயா பாலசுப்ரமணிய ஐயா வந்திருந்தார்கள்.
எங்களை அந்த அறைக்கு அழைத்து சென்று வைரத்தை எடுங்கள் என்று சொன்னார். ஐயா அவர்கள் காரியதரிசி அவர்கள் வைரத்தை நம்ம வீட்டில் அரிசி எப்படி எடுப்போம் அந்த மாதிரி அரிசி எடுத்து வைரத்தை எடுத்து என் கையில் கொடுத்தார். இதில் செலக்ட் பண்ணி நல்ல வைரமாக சுவாமிக்கு உசந்த வைரமாக வாங்கிட்டேன். அதோடு மட்டும் இல்லை, சுவாமிக்கு வெளியில் முடியில் கொண்டை இருக்கும், அந்த கொண்டையில் அடிபடக்கூடாது அந்த கிரீடம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமா, இன்னும் அதில் சூரியப்பிறை, சந்திரப்பிறை, வில்வம் எல்லாம் வைக்கணும்னு சுவாமி சொன்னாங்க. அடுத்த முறை இந்த இதை நாங்கள் படத்தை போட்டு எடுத்துகிட்டு போய் காமிச்சோடனே லைட்டை வச்சு அடித்து பார்த்தேங்க. லைட்டை வச்சு அடித்து பார்த்து எல்லாம் இருக்கா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா, எல்லாம் இருக்கு சுவாமி அப்படின்னு சொன்னோடனே உடனே ஆக்கிய பண்ணி 1 கிலோ தங்கத்தை கொடுத்து நீங்கள் செய்யுங்க, இது செஞ்சு சீக்கிரமாக கொண்டு வந்து காட்டுங்க. அதே மாதிரி செய்து கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் ஆச்சு. நம்ம வீட்டிலே வச்சு செய்து அவங்ககிட்ட கொண்டு கொடுத்த பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டு, இது நீங்கள் அங்கே சமைக்கும்போது பெரியவாலாம் வருவாங்க, அவங்ககிட்ட சொல்லி பண்ணாங்க. ரொம்ப மிகுந்த சந்தோஷப்படும். பத்தர் வந்திருக்கிறாங்க, பத்தர் வந்திருக்காங்க, அவருக்கு கூப்பிட்டு ஒரு மரியாதை பண்ணி அவருக்கு அனுகிரகம் பண்ணி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திரு ரங்கநாத புத்தர் அவர்கள் இதை செய்தார்கள். அவரையும் ஆசீர்வாதம் பண்ணி என்னையும் ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு பத்தர் உங்களுக்கு கூலி போதுமா என்று கேட்டார். எல்லாம் போதும் சுவாமி, இதுவே அதிகம் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்குது, கொண்டு சேவிச்சுருங்கன்னு சொல்லி பொது தீட்சிதர்கிட்ட கொண்டு ஒப்பிச்சாங்க. இந்த பெரிய பாக்கியத்தை நாங்கள் அந்த பெரியவாளுக்கு ஆனால் என்னுடைய ஆயுள் முழுக்கவும் அது அவர்களுக்கு சொல்லி மாளாது. அப்பேற்பட்ட பெரியவர்களை எனக்கு இந்த இடத்துல கூப்பிட்டு இங்கே செய்த அவர்களுக்கும் மற்றும் இங்குள்ள ஐயா கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த புத்தகங்கள் இன்னும் நம்ம பகுதியில் இருக்கின்ற எல்லாரும் இதை வாங்கி பயன்பட வேண்டும். இந்த புத்தகத்தினுடைய பெருமையை படித்து பார்த்தால்தான் அதனுடைய பெருமை தெரியும். அதை படித்து அனுபவித்து நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக்கி வாழ்வோம் என்று வாழ்த்துகின்றோம். ஹரஹர சங்கர ஜெயதேசம். தமிழக மக்களையும் இட்டு சென்று பல ஆன்மீக பணிகளையும் சைவ சித்தாந்தத்திலையும் ஈடுபட்டு எங்களுக்கு குருவாக இருந்து வரும் திரு ஜா ராகவன் ஐயா அவர்கள் நன்றி உரையினை வழங்குவார்கள். திருச்சிற்றம்பலம். இந்த மகா சபையிலே நன்றி கூறக்கூடிய ஒரு மெகா வாய்ப்பை தந்த சபையினருக்கு முதல்ல வணக்கம். புஸ்தகா ஹஸ்தபூஷணான் பேர். கையில் மோதிரம் போட்டுக்கிறது, வாட்சு போட்டுக்கிறது, அது அழகு இல்லையா? கையில் புத்தகம் இருந்தால் ஒரு அழகு அப்படின்னு ஒரு சமஸ்கிருத பழமொழி இருக்கு. புத்தகம் இன்ப பூங்காவில் நுழையும் நுழைவாயில்கள், அறிவு பேழையை திறக்கும் திறவுகோல்கள் என்றெல்லாம் பெரியவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பணம் சேர்த்து வச்சிருந்தா நாம் இல்லைனாலும் யாருக்காவது பயன்பட்டுடும். அறிவு சேர்த்து வச்சிருந்தா நம்மோட அந்த அறிவு போயிடும். அந்த அறிவு வெளிப்பட வேண்டும் என்றால் இந்த மாதிரி புத்தகம் இருந்தால் தான் வெளிப்பட முடியும். அதனால்தான் புத்தகங்களை எல்லாம் நாம் இந்த அகம் புத்தாக இருக்கணும்னா புத்தகம் வாங்கணும். சாதாரணமாக இந்த கோணல் இருக்குது பாருங்கள், செவுத்து கோணல், அதை நீக்கணும்னா கொத்தனார் ஒரு நூல் வச்சுருப்பார். அது செவுத்து கோணலை நீக்கக்கூடிய நூல், மனக்கோணலை நீக்கக்கூடிய நூல் தான் இந்த மாதிரி புத்தகங்கள். அப்படி மிக சிரமப்பட்டு நமக்காக நாம் உய்ய வேண்டும் என்று கருதி சிதம்பரேச சத்சங்கம், வேத பிரகாசனம் இணைந்து இந்த விழாவை நடத்தியிருக்கிறார்கள். அந்த முதல்ல விழா குழுவினருக்கு முதல்ல நன்றி. எப்பேற்பட்ட பெரிய காரியம், அதை எடுத்து நடத்துறது லேசான விஷயமல்ல. அப்படிப்பட்ட இந்த விழாவில் முதல்ல மங்களமாக வேத கோஷம் புரிந்த நம்முடைய பிரம்மஸ்ரீ தியாகப்பா தீட்சிதர், ஆனந்த நடராஜ தீட்சிதர் அவர்கள் இருவருக்கும் நன்றியை காணிக்கிறோம். எல்லாத்துக்கும் இந்த ஊரில் நல்ல காரியம்னா அதில் முதல்ல இருக்கக்கூடியவர் யாருன்னா கிருஷ்ணசாமி ஐயா தான், தீட்சிதர் தான்.
பாருங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் முன்னாடி ஓடி வந்துடுவார். சிதம்பரேச சத்சங்கம் ரொம்ப நாளாக நடத்துகிறார். இப்போ ஒரு வருஷமாக பிரபல்யமாக நடக்குது, 2 வருஷமாக, ரொம்ப வருஷமாக அதை நடத்தி ஆண்டோர்களை சான்றோர்கள்லாம் அழைத்து அவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்து கொண்டிருக்கார்கள். அவர்கள் இந்த விழாவை முன்னின்று நடத்தி வரவேற்புரையும் நல்கி இன்னும் பல ஆன்மீக காரியங்கள்லாம் ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய இந்த விழா குழுவின் சார்பாக நன்றியை காணிக்கையாக்குகிறோம். எல்லா ஊர்லேயும் ஒரு புத்தகம் தான் வெளியிடுவாங்க பொதுவாக. ஆனால் 6 புத்தகங்களை முருகப்பெருமான் மாதிரி 6 முகங்கள் கொண்ட இந்த 6 புத்தகங்களையும் வெளியிட்டது அநேகமாக இங்கே தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட புத்தகம் வெளியிட்டு அந்த புத்தகத்தினுடைய விஷயங்கள் என்ன என்று கருதி நம்மெல்லாம் வாங்கணுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க பாருங்க. தான் ஒரு ஆச்சரியம். பேச்சு பேசுறது இல்லை, ஆச்சரியம். ஒவ்வொரு மனசுலையும் எப்படி டச் பண்ணுற மாதிரி அருமையாக நம்முடைய ஸ்ரீதரன் ஐயா அந்த கணபதியா அண்ணா அண்ணா அண்ணான்னு சொன்னது ரொம்ப திருப்தியாக இருந்தது. அப்படி ஒரு உறவு வேணும். நாங்கள்லாம் வாத்தியார்களை சார்னு கூப்பிட மாட்டோம். அந்த சின்ன வயசில் அண்ணான்னு தான் கூப்பிடுவோம். நாங்கள் ட்ரைனிங் படிக்கிற காலத்துலேயும் அப்படி தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி அவருடைய அந்த கணபதி மேலே இருக்கிற பக்தியையும் அன்பையும் வெளிப்படுத்தினார்கள் 2 பேருமே. அப்படி 2 பேரும் அங்கேருந்து வந்து என்னமா ஒரு குறிப்பு கூட இல்லாமல் ரவிக்குமார் சார் அவர்களுக்கு அந்த நூலை ஆக்கியவர்கள். கணபதியை பற்றி எளிய நிறைய படிச்சிருக்கேன். ஆச்சாரிய சுவாமிகளோடு அவர்கள் என்ன இருந்தார்களையும் எளிய நிறைய படிச்சிருக்கேன். அது நான் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதில் ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவருடைய நூல்களெல்லாம் பார்க்குறோம் இல்லை, எல்லா ஆலய தரிசனங்களையும் எப்படியெல்லாம் எழுதியிருக்காருங்கிறது நல்லா தெரியுமில்லை எல்லாருக்குமே. அப்படி செய்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியை காணிக்கையாக்குகிறோம். இந்த 2 பேரும் அங்கேருந்து வெளியூர்லேருந்து வந்து இது ஸ்ரத்தையாக இதை வெளியிடணும் அப்படின்னு நினச்சி எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது இது வேத பாராயண மடம். இது இந்த இடத்துல செஞ்சாங்க பாருங்கள். ஏதோ ஒரு திருமண மண்டபத்தில் செய்யாமல் இந்த ஆன்மீகமே தழைத்து ஓங்குகிற இந்த மேனாசானா பாடசாலையில், தெய்வீக பாடசாலையில் இதை செய்தது ரொம்ப சால சிறந்ததாக இருக்கிறது. அதில் இந்த நூலை பெற்றுக்கொண்டவர்கள், இந்த நூலுக்கு ஆசி வழங்கியவர்கள் எல்லாம் நம்முடைய எப்பொழுதுமே நான் எப்பொழுதும் சொல்கிறது, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கைராசி வேணும். அதில் கைராசி கடை சுவாமி ஐயா அவர்கள் தர்மபூஷணம்னு நம்ம ஐயா பெரிய மகா பெரியவங்க அவங்களுக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த தர்மபூஷணங்கிற பட்டம் எஸ்ஆர் ஐயா அவர்கள் குடும்பத்துக்கு யார் கொடுத்ததுங்கிறீங்க? நம்முடைய மகா பெரியவாள் தான். அதனால் அந்த பட்டம் எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு ஆடிட்டர் நம்முடைய வைத்தியநாதன் ஐயா எல்லா நிகழ்ச்சியும் இருக்காது, பெரும்பாலும் இருக்கும். என் பையனுக்கு பூனல் அவர் தலைமையில் தான் போட்டேன், இன்றைக்கி பிரகாசமாக இருக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி ஒரு உயர்ந்த ராசியானவர் அவர்கள் இந்த நூலை பற்றி அருமையாக சொன்னார்கள். மகா பெரிவாளுடைய அனுபவத்தை எல்லாம் அவர்கள் அருமையாக நம்முடைய எடுத்துரைத்தார்கள். அதில் தலைமை ஏற்று ஆசி வழங்கியவர்கள், சிறப்புரை வழங்கியவர் நடராஜா கோயில் செக்ரட்டரி. நடராஜா கோயில் செக்ரட்டரி வேறு அல்ல, நடராஜா வேறு அல்லங்கிறது நம்முடைய எண்ணம். ஏன்னா ஆண்டில் குலுக்கு சீட்டு போட்டு திருவுளச்சீட்டு போட்டு எடுப்பதனால வயதில் சிறியவரா பெரியவரா என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர்களே நடராஜா என்று கருதி அந்த ஐயா செக்ரட்டரி ஐயா அவர்களும், நம்ம சாஸ்திரம்னு பேர் ஐயாவுக்கு, ராமலிங்க ஐயாலாம் நாங்கள்லாம் கூப்பிட மாட்டோம். பேரை சொல்கிறதுக்கு ஒரு அருகதை வேணுமில்ல எங்களுக்கு, அந்த அருகதைலாம் கிடையாது. சாஸ்திரம் ஐயா இது நாம சொல்கிறோம். மகா பெரியவாளே அவர் சாஸ்திரம் தான் கூப்பிடுவார். அப்படி சாஸ்திரத்தில் சந்தேகம் வந்தால் கேட்டு ஐயந்தெளியக்கூடிய ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எவ்வளோ பணி. அவங்க பிள்ளைகள்லாம் சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, மேடை ஏற்றக்கூடாது. அவர்களுக்கு ஒரு விருது கொடுத்தோம். அப்போ இருந்தோம் இந்த மகா பெரியவா ஃபங்க்ஷன் அப்படின்னால தான் வந்திருக்காரு, இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் விட பர்டிகுலராக இதை அருமையாக ஒருங்கிணைத்த நம்முடைய டாக்டர் அவர்கள் செய்க பொருளைன்னு சொன்னார். பொருளை செய்யணும். எதுக்கு? நல்ல காரியத்திற்காக பொருளை செய்யணும். ஈத்து உவக்கும் இன்பம்னு சொன்னாங்க. பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னே வள்ளுவர் சொல்லிட்டார்.
அந்த பொருளை எல்லாம் கொடுத்த இந்த மாறன் ஐயா கொடுக்க மனசு வரணுமே, மனசு வரணுங்கிறதான் பாக்கெட்டை தூக்கி வலது கையில் வச்சாங்க. இங்கேருந்து இதயபூர்வமாக கொடு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல பாக்கெட்டை வச்சுருக்காங்க. அவர்கள் அருமையாக அதுக்கு நிறைய பொருள் உதவி செய்தாங்க. அவருக்கு அணுக்கமாக இருக்கிறவர் முத்துக்குமரேசன் ஜுவல்லரி, முருகன் ஜுவல்லரி. இப்போ இவா 2 பேரும் தான் இந்த கோவிந்தராஜா கோயிலை புனருத்தாரணம் பண்ணி கும்பாபிஷேக திருப்பணி கமிட்டியில் இருக்கிறாங்க பெருசாக. அதனால் நற்காரியங்கள் செய்யணும்னு சொன்னாக்க இப்போ அவர்கள் இருவரும் முன் வந்திருக்கக்கூடிய அந்த நிலையை போய் பார்க்கிறோம். நம்முடைய சுரேஷ் ஜெயராம் எங்கே இருந்தாலும் வந்துடுறாங்க சார், நல்ல காரியம். சத்சங்கம்னா அவங்கள தான் பார்க்கலாம். இந்த பிடியரிசி திட்டம்னு ஒன்று ஐயா பெரியவா ஆரம்பித்த திட்டத்தை நம்முடைய பரீட்சித்தவர்கள் இந்த ஊரில் பரிமளிக்க வைக்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு நினைக்காதீங்க, ஒரே சைமல்டேனியஸில் 500 பேர் சாப்பிட்றாங்க வித் ஸ்வீட்ஸ். அதான் ஒரு எல்லாத்தையும் பிரமாதமாக அதை நடத்துகிறார். அதுக்கு எல்லோரும் இந்த சிதம்பரத்தில் அவருக்கு எல்லோரும் ஆதரவு. ஒரு 20-30 பேர் இந்த டீமில் இருந்துக்கிட்டு அப்படி ஆக்டிவாக இருக்கிறாங்க அவர்கள். அதனால் பெரியவாளுடைய திட்டத்தை ஏற்று அவர்கள் நடத்துகிறார்கள். இன்னும் ஒளி அமைப்பு, நம்முடைய அந்த கணேஷ் வீடியோ மைய பூமின்னு ஒரு சேனல் வச்சுருக்கார். நான் எளிய அதில் நிறைய பேசியிருக்கேன். அதில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ், இன்னும் இடம் தந்தவர்கள், விட்டு போனவர்கள் யாராவது ரிப்போர்ட்டர்ஸ், அவங்க தான் நாளைக்கு இதை இப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. சார் விளம்பரத்திற்கே ஒரு விளம்பரம் தேவைன்னு சொன்னான். அதனால் இது எல்லாம் வெளிவரப்போகுது. இது எல்லாத்தையும் விட பெரியவர்களே ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த புத்தகத்தை பெரும்பாலும் எல்லாரும் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க, வசதியே இல்லாதவங்க வாங்கணும்னு வற்புறுத்த முடியாது, கொஞ்சம் வசதி இருக்கிறவர்கள் வாங்கி செல்லுமாறு அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வாங்கிறதோட உங்களுக்கு கிஃப்டாக மேரேஜுக்கெல்லாம் போகிறீங்களா, அங்கே 500 ரூபா வச்சா மறந்து விட்றான். இந்த கிஃப்டாக இந்த புத்தகத்தை கொடுத்தா அதை மறக்க மாட்டாங்க. அதனால் விலையை பற்றி எனக்கு தெரியல என்னன்னு, அதை கிருஷ்ணசாமி ஐயா தான் சொல்லணும் என்னன்னு. அதை வாங்கி செல்லுமாறும், இன்றைக்கே இன்னும் இல்லைனா பிறகு வாங்கி செல்லுமாறும், இந்த தெய்வத்தின் குரல் வேறு இல்லை, ஆச்சாரிய சுவாமிகளுடைய குரல் வேறல்ல, ரெண்டும் ஒன்று தான் என்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த 5 நூலையும் பற்றி நம்ம ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் நன்னா சொன்னாங்க. எல்லாத்தையும் விட என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்களா, ஆடியன்ஸ் இருந்தாங்க முக்கியம். இதுக்கு பேர் ஆடியன்ஸுன்னு நம்ம சொல்லக்கூடாது. இதுக்கு சேக்கிழார் வார்த்தையில் சொல்லணும்னா புனிதர் பேரவைன்னு சொல்லணும். ஏன்னா வந்திருக்கிறவங்கெல்லாம் அப்பேற்பட்டவர்கள்லாம் இருக்காங்க. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி அவைக்கெல்லாம் தமிழில் பேர் புனிதர் பேரவைன்னு பேர். வந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள், பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், மருத்துவர்கள்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறோம். நன்றி. திருச்சிற்றம்பலம். ஸ்வஸ்தி சொல்லி பூர்த்தி. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महेशाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. வான்முகில் விழாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேலி மல்க, மேன்மைக்குள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம். சங்கரம் லோகசங்கரம், ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம். நன்றி.